ஏனென்ற கேள்வி தொடர்ந்து திரு புன்னைவளவன். ஒரு வெற்றிடம் உருவாகி விட்டதா? ஜிஎஸ் மணியுடைய கேள்வியிலேருந்து நான் உங்ககிட்ட தொடர்றேன். ஒரு வெற்றிடம் உருவாகி விட்டதா? விஜய் பிரதமர் வேட்பாளர் அப்படின்றத ஏற்றுக்கொள்ள முடியுமா? அந்த பார்வையிலிருந்து பயணிக்கலாம். இல்லை, அவர் பிரதமர் வேட்பாளராக அவர் கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்வதில் எந்த தயக்கமும் இல்லை. அவங்க அதை வெளிப்படுத்துறாங்க. நம்மளாம் ரொம்ப பின்தங்கி இருக்கமோன்னு நினைக்கிறேன். நம்ம பேசுவதற்கு ஒரு 2 மணி நேரத்திற்கு முன்பாக ஹிந்து தமிழ் திசையில் ஒரு பிரேக்கிங் போட்டிருக்கிறாங்க. அது நியூஸ் கார்டாக வேற போட்டிருக்கிறாங்க. சீட்டு கணக்கெல்லாம் கணிக்க ஆரம்பிச்சாச்சு. அடுத்த பிரதமர் விஜய் 2029 தாவேகா தென் மாநிலங்களில் வெறும் ஒரு ஜோன் தான் வந்திருக்கு. அவர் அது தவணை முறையில் கணிக்கலாம். 60 எம்பிக்களை தாவேகா வெல்லும். தாவேகா தலைவர் விஜய் தான் அடுத்த பிரதமர் ஆவார். ஆஸ்தான ஜோதிடர் ரிக்கி ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் கணித்துள்ளதாக தகவல். இன்னும் உங்களுக்கு ஈஸ்டர்ன் ஜோன் வர வேண்டியிருக்கு. பஞ்சாப் டு உங்களுக்கு குஜராத் அது இருக்கு, அப்புறம் சென்ட்ரல் இந்தியா இருக்கு, நார்த் ஈஸ்ட் இருக்கு. இதெல்லாம் எப்படியும் அவர் பார்த்து கணிச்சு வந்தாருன்னா ஒரு ஓவரால் டேலியே நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரத்திலேயே இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம அடிக்கோடிட்டு கருத்து கணிப்பு கொள்ள வேண்டும். அதெல்லாம் வெளியிட்டு ஆமா, எலெக்ஷனுக்கு முன்னாடி வெளியிட்டதும் பலிக்க மாட்டேங்குது, எலெக்ஷன் வாக்குப்பதிவுக்கு பிறகு வெளியிடுறதும் பலிக்க மாட்டேங்குது. சம்பந்தம் இல்லாம வேற ஒன்று ரிசல்ட்டா வரும்போது அவங்கவங்க ப்ரெடிக்ஷன்ஸ் ஆரம்பிச்சிட வேண்டியது. ஆக்டோபஸ்க்கு உணவு கொடுத்து ஃபுட்பால் கணிப்பாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம எலெக்ஷன் ப்ரெடிக்ஷன்ஸ்லையும் இறங்கிடலாம். இப்போ என்னன்னா, இது இதில் விருப்பம் இருக்கிறதா இல்லையா? ஏன்னா இதில் இப்போ அதை உள்ள தலையிட்டோ இல்லை அதை தவிர்ப்பதற்கோ இது என்ன பிரச்சனையாது ஐ திங்க் பேசும்பொழுது குறிப்பிடப்பட்டது. காங்கிரஸ் அதை சீரியஸாக பார்த்துக்கலாம், அந்த கட்சி அவங்க தலைவரை புகழ்றாங்க என்பதாக. ஆனால் தாவேகா அமைச்சர்கள் இதை சீரியஸாக எடுத்துக்கிறாங்க. ஏன்னா அவர் புகழ்ந்து நம்ம புகழலைன்னா நம்ம தலைவருக்கு விசுவாசமா இல்லையோ என்கிற எண்ணம் வந்துவிடும். அப்போ நம்ம பிரதமராவோன்னு இவங்களுக்கு நம்பிக்கை இல்லையா, ஏன் இவர் வாயை திறக்க மாட்டேங்கிறாருன்னு ஒருவேளை தலைவர்கிட்ட நம்மளை மாட்டி விடுறதுக்கு ஆட்கள் வந்துருவாங்களோன்னு அது வரிசையாக அடுத்தடுத்து ஒவ்வொருவராக போல செய்தலுக்குள்ள போறாங்க. இப்படி கூட யோசிக்கிறான்ல, ஒரு கூட்டணி தர்மம் இருக்கு, ஒரு கூட்டணின்ற ஒண்ணு இருக்கு. காங்கிரஸ் நாளைக்கு நம்மளை ஒரு பகச்சுக்குவாங்க, அந்த சூழலுக்கு நம்ம போவேனான்றக்காக தான் நான் தடுத்தேன், யாரும் இப்படி பேசாதீங்கன்னு சொன்னேன். ஒரு தர்ம சங்கடமான சூழல் அதை கூட சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னா அப்ப ஊக்குவிக்கிறாங்கன்னு தானே அர்த்தம். இது அவங்களுக்கு விருப்பம் இருக்குங்க, வந்தா என்ன தவறுங்கிற இடத்துல அவர் யோசிக்கிறார். பிரச்சனை அது. அப்போ தாவேகாவுக்கு விருப்பம் இருக்கு, காங்கிரஸ் அதை எந்த இடத்துலையும் மறுக்க மாட்டேங்கிறாங்க, எதிர்க்க மாட்டேங்கிறாங்களே. அப்ப என்ன காரணம்? விஜய் வரட்டும்னு காங்கிரஸும் எதிர்பார்க்குதா? இல்ல மோடியை 3 முறை வீழ்த்த முடியவில்லை, இந்த முறை விஜயை வைத்து வீழ்த்து விடலாம் அப்படின்னு காங்கிரஸ் எண்ணமா இருக்குதா? எப்படி புரிஞ்சுக்கலாம்? 29 இன்னும் லாங்கர் ரேஸ்ல இருக்கு. அவங்க இந்த முறையும் முதல்ல பிரதமர் வேட்பாளரை அறிவித்து தேர்தலை சந்திப்பார்கள் நான் நினைக்கல. இந்த முறையும் கூட 2004 ஃபார்மேட்ல அன்றைக்கு எங்கள் பிரதமர் வாஜ்பாய், உங்கள் பிரதமர் யாருன்னு கேட்டபோது பிரதமரை சொல்லாமல் தான் அவர்கள் தேர்தலை சந்தித்தார்கள். அந்த ஃபார்மேட்டுக்கு தான் இந்த முறையும் போவாங்க. ஏன்னா முதலமைச்சர் ஆஸ்பிரன்ஸ் எக்கச்சக்கமாக இருப்பார்கள்ங்கிறது அதுல நம்ம அடிக்கோடிட்டு பார்க்கணும். அதனால அவங்க அந்த ஃபார்மேட்டுக்குள்ளதான் போறாங்க. நீங்க தாவேகா தரப்பு அப்படின்னும் போது அவங்களுடைய ப்ரெடிக்ஷன்ஸை பாருங்க. இப்ப இந்த எம்எல்ஏக்கள் அல்லது அமைச்சர்கள் ஏன் பேசுறாங்க? அவங்க ஜெயிச்சதுக்கு காரணம் அவருடைய முகம்தான். அவங்க காங்கிரஸ் வந்தது, ஆதரவு கொடுத்து முதலமைச்சரான அமைச்சரான என்ன எம்எல்ஏவா இந்த சட்டமன்றத்தை உள்ள கூப்பிட்டு வந்த அவர் முகம் தான் போது அவர் சென்ட்ரியாக நான் பேசுறேன்னு அவர் பாக்குறாங்க. பொதுவாக என்ன சொல்லுவாங்க, தமிழ்நாடு தான் பொலிட்டிக்கலி ஒரு வைப்ரண்டான மண்ணு, அங்க பாத்தீங்கன்னா இப்படி இருப்பாங்க, இந்த பார்வை உண்டுன்னு. நம்ம அங்கேயே ஜெயிச்சு வந்துட்டோம் அப்படின்னும் போது ஒப்பீட்டளவில் இதே பேட்டர்ன் செட் ஆகுதா இல்லையான்னு ட்ரையல் பண்ணி பார்ப்போம். ஜெயிச்சாதான் நம்ம முதல்வர் பதவியை ராஜினாமா பண்ணணும். இல்ல ராஜினாமா பண்ணிட்டு போய் நிக்க போறது இல்ல. ட்ரையல் பாக்குறாங்கன்னா தலைமையோட விருப்பத்துல தானே பார்க்க முடியும். அப்ப தலைமைக்கு விருப்பம் இருக்கா இந்த விவகாரங்கள்? தலைமை ரசிக்கிறது, இதை விரும்புகிறதுங்கிறதுனாலதான். இல்லைன்னா அட்லீஸ்ட் அவர் சட்டமன்றத்துக்குள்ள இருக்கும்போது முதல் புகழ்வரை சட்டமன்றத்துக்குள்ளதான் அமைச்சர் ராதவர்ஜன் அவர்கள் தொடங்கினதை நினைக்கிறேன். அதுக்கு பிறகு உள்கூட்டம், உள்ளரங்கு, வெளியரங்கு எல்லா இடங்களிலும் வருகிறது. சமூக வலைதளங்கள் அதுக்கான ரீச், அதனுடைய பேட்டர்ன் அப்படிங்கிறது. நேற்றைக்கெல்லாம் DW அவங்க இன்டர்நேஷனல் மீடியா அவங்க ஃபேக்ட் செக் பண்ற அளவுக்கு போயிருச்சு. பாகிஸ்தானுக்கு சிறப்பு விமானத்தில் போய் சிறையில் இருக்க முன்னாள் பிரதமர், அந்த நாட்டினுடைய ராஜாங்க கைதி, அவர் இம்ரான்கானை சந்தித்து அவருக்கு ஆதரவு தெரிவித்து அவர் சகோதரியை சந்தித்துட்டு வந்தார்னு இன்டர்நேஷனல் மீடியா ஃபேக்ட் செக் பண்ற அளவுக்கு நேரடியாக தாவேகா பரப்புச்சுங்கிறது நம்ம எவிடன்சஸ் இல்லை. ஆனால் இவர் தொடர்பாக வருகிறது என்று சொன்னால் நீங்க சர்வதேச இன்றைக்கு முதலமைச்சர், நாளைக்கு பிரதமர், நாளை கழிச்சு அமெரிக்க ஜனாதிபதி, அதுக்கு அடுத்த நாள் நீங்க கேட்பீங்க சனி ஞாயிறு வரும். அதற்கு பிறகு ஐநா சபையினுடைய பொதுச் செயலாளர் கூட ஆகட்டும், எங்க தலைவருக்கு என்ன தகுதி குறைச்சல் அவங்க கேட்கலாம். ரொம்ப நாளா நான் ஸ்கூல் படிச்ச காலத்துல இருந்து அப்ப பான் கி மூன் இருந்தாரு, இப்ப அண்டோனியோ கட்ரஸ் இருக்கலாம். ஒரு தமிழர், ஒரு ஆறா உள்ளவர், நீங்க டெல்லியில இருந்து ரொம்ப நாள் செய்தி எல்லாம் சேகரிச்சிருக்கிறீங்க. என்னைக்காவது ஒரு எம்பி பிரதமருடைய முகம் அவர் முன்னாடி உட்கார்ந்துருக்காரு பார்க்க முடியல, சைட்ல ஒரு ஸ்கிரீனை கட்டினா அந்த ஆறாவை நான் பார்த்துக்கிட்டே இருக்கலான்னு யாராவது ஒரு எம்பி, அந்த ஆறா பிரதமர் மோடிக்கு கிடையாது, நீங்க பாத்தீங்கன்னா அங்க ட்ரம்புக்கு கிடையாது. பார்லிமெண்ட்ல ஒரு பெரிய டிவி இருக்கும், 2 டிவி இருக்கும்,
அதில் க்ளோஸில் காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க, எம்பிக்கள்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இங்கே இல்லை, அதனால கேட்குறாங்க. அப்போ அதில் ஒரு நியாயம் இருக்கு. அந்த ஆரா இப்போ பிரதமருக்கான அந்த ஆராவை இல்லை புண்ணை நம்ம இப்படி முடிச்சுக்கலாம். புண்ணை வளவன் இப்போ ஒரு ஆழம் பார்க்குறாங்க அப்படின்னா அந்த விவகாரத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா தமிழ்நாட்டோட நிறுத்தி விடலை இந்த பேச்சை, பிரதமர் ஆக வேண்டும், எதிர்கால பிரதமருடைய வேட்பாளர்னு. வட மாநிலங்களில் விஜய் சார்ந்த வீடியோக்கள் அதிகம் பரப்பப்படுது. மருத்துவமனைகளில் உண்டியல் வைக்கிறாங்க, இது போன்ற விஷயங்கள் நீங்களும் பார்த்துருப்பீங்க, ஐ திங்க் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அப்படின்றப்போ இவங்களுடைய பார்வையே வேற கோணத்தில் போயிருக்கு. யாரோ விருதுநகரில் இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ, சாத்தூரில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினரோ சொந்த பணத்தை செலவழித்து இப்படியான வீடியோக்களை பரப்ப விட மாட்டாங்க. அதுக்கான தேவை அவங்களுக்கு கிடையாது. என்னுடைய வட்டம் தமிழ்நாட்டோட முடிஞ்சிருச்சு. பிரதமர் அப்படின்ற கனவை நோக்கி போகும்போது வட மாநிலங்கள் இது போன்ற வீடியோக்கள் பரப்பப்படுது அப்படின்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே எங்களுடைய பிளானை நாங்கள் தொடங்கிட்டோம் அப்படின்னு தானே நிரூபிக்க முயல்றாங்க. அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம்ல, அதுதான் கேட்குறேன். அடிப்படையில் இன்றைக்கு எண்ணிக்கை குறைபாடின் காரணமாக இந்த கூட்டணி கட்சிகளோட அகாமடேட் பண்ணியிருக்கமே தவிர எங்களுடைய நிலைப்பாடு இதுதான் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டான்னு கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு செய்தி இருக்கு. இரண்டாவது, பிரதமர் நாங்க பொசிஷன் பண்ணிட்டு இருக்கிறோம், நாளைக்கு ராகுலை ஆதரிப்போம், காங்கிரஸோடு நாங்கள் தொடருவோம் அப்படின்லாம் நினைச்சுக்கிட்டு எங்களை தொல்லை பண்ணாதீங்க என்று பாஜகவுக்கும் அதில் ஒரு செய்தி இருக்கிறதுன்னு பாக்குறேன். நீங்க போர் அடிக்குதான்னு கேட்டிருந்தீங்க. நேற்று முன்தினம் தான் 110 விதின் கீழே அவர் நிறைய அறிவிச்சாரு. நேற்றைக்கெல்லாம் சபை ஏறத்தாழ 8 to 8.25 மணி நேரம் நடந்ததுன்னு நினைக்கிறேன். 8.25 மணி நேரம் நேற்றைக்கு அவர் பேசவே இல்லைன்னா ஒரே பொசிஷன்ல உட்கார்ந்து இருக்கும்போது அடுத்த இலக்கு என்னன்னு யோசிக்க முடியும். போர் அடிக்க தான் செய்யும். அவருடைய துறையை தான் அங்க குடிநீர் வழங்கல அமைச்சர் ராஜ்மோகனும், சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை இவரும் பேசுறாரு, ரமேஷும் பேசுறாரு. நாளைக்கு கிராமப்புற வறுமை ஒழிப்பு அமைச்சர் ஆனந்திட்ட வரப்போகுது, மாற்றுத்திறனாளிகள் நலன் முதலமைச்சர் ஜெகதீஷ் ரெட்டிட்ட வரப்போகுது. அன்றைக்கெல்லாம் முதலமைச்சர் இருக்கும்போது அடுத்த இலக்கு, ஏன்னா இப்ப கொடுத்த வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றியாச்சு, எதுவுமே மிச்சம் இல்ல. தமிழகத்தை பிடிச்சிட்டோம், இனி அடுத்து இந்தியாவை பிடிக்க வேண்டும், இந்தியாவை ஆட்சி செய்ய வேண்டும். அந்த பாதையில தாவேகா பயணிப்பதற்கான அணுகுமுறையை தொடங்கிட்டாங்க. அப்படிதான் முழுவதுமா புரிஞ்சுக்கணும். இதுல என்னன்னா நமக்கு இழப்பதற்கு ஒன்றும் இல்ல. நீங்க ராஜினாமா பண்ணிட்டு போய் அங்க நின்னு ஜெயிக்க போறது இல்ல, ஜெயிச்சுட்டா ராஜினாமா பண்ணிக்கலாம். இல்ல புண்ணை இழப்பதற்கு இருக்குல்ல. நீங்க காங்கிரஸ் இழந்துருவீங்கல்ல நாளைக்கு. நீங்க இப்படி பிரதமர் கேண்டிடேட்னு சொன்னீங்கன்னா நாளைக்கு காங்கிரஸ் உங்க விட்டு போயிரும்ல. அது ஒரு பெரிய இழப்பு இல்லையா? தாவேகாவுக்கு இடைத்தேர்தலுக்கு மட்டும் தடை விதிக்காமல் இருந்திருந்து நேரம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தா போதுமான எண்ணிக்கை வந்த பிறகு போயிட்டு வரீங்களான்னு அவங்களே அனுப்புற நிலைக்கு தான் இருப்பாங்க. எல்லாரும் திரும்ப திரும்ப ஒரு விஷயம் கேட்பாங்க இல்லையா, பாஜகவோடு திமுக போகாதான் நீங்க கேரண்டி தர முடியுமான்னு. நம்மளால யாராலையும் முடியாது. அதே மாதிரி 29 தேர்தலில் காங்கிரஸோடு தான் தாவேகா இருக்கும்னு யாராவது சொன்னா நம்பாதீங்க. அவங்க தான் உள்ள வரும்போது அடுத்த உள்ளாட்சி தேர்தல், அடுத்த லோக்சபா தேர்தல், அடுத்த ராஜ்யசபான்னு சொன்னாங்க. தாவேகா இப்போது காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளோடு கூட்டணி ஆட்சியில் பங்கு வகிக்கிறார்கள். தேர்தல் கூட்டணின்னு இதுவரை அதிகாரப்பூர்வமாக அவர்கள் அறிவிக்கவில்லை. சார், பாயிண்ட் டேக்கன். திரு கண்ணன், சட்டமன்றத்துடைய கூட்டத்தொடர் நிகழ்வுகளை நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். கடந்த காலங்களில் இருந்த சட்டமன்றத்துடைய அணுகுமுறை இப்போ இல்லை. இன்னும் சொல்லப்போனால் குறிப்பிட்ட சில வார்த்தைகளை தான் தவறாக பயன்படுத்துகிறேன் என்பதை சொல்லியே அதை சரியாக பயன்படுத்தக்கூடிய அமைச்சர்களும் இருக்கிறார்கள். கடந்த நாட்களில் சண்டைகள்லாம் பார்த்துருப்போம். இந்த அணுகுமுறை சரிதானா? நம்ம அந்த பார்வையில் போகலாம். கண்டிப்பாக சரி. இது சட்டமன்றம் இந்த மாதிரி சீர்கெட்டு போனது எப்போ அப்படின்னா, இது முன்னாடியே தொடங்கிடுச்சு. உங்களுக்கு 72ல் எம்ஜிஆர் திமுகவிலிருந்து அவர் வெளியேற்றப்பட்ட பிறகு இரு கட்சிகளாக திராவிட முன்னேற்ற கழகம் உருவெடுத்த பிறகு ஒரு தனிப்பட்ட ஒரு விரோதமும் தனிப்பட்ட ஒரு பகைமையும், 2 தலைவர்களை சார்ந்தவர்கள் அவர்களுடைய தலைவர்களை துதிப்பாடும் மன்றமாக சட்டமன்றத்தை மாற்றியதும் இந்த கொடுமையெல்லாம் அப்பவே தொடங்கிடுச்சு. இது ஜெயலலிதா அம்மையார் ஆட்சிக்கு வந்த பிறகு அது உக்கிரமாச்சு. 1989ல் சட்டமன்றத்தில் நடந்ததெல்லாம் அல்லது நடந்ததாக சொல்லப்படுகிற அதெல்லாம் நம்ம மறந்துட முடியாது. அதனால அடிதடி இதெல்லாம் கூட நடந்திருக்கு. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு 88ல் உங்களுக்கு ஜானகி ராமச்சந்திரன் அமைச்சரவை நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது போலீஸ் உள்ள வந்து தடியடி நடத்தியதெல்லாம் நடந்த அதே சட்டமன்றத்தில் தான் இன்று உறுப்பினர்களும் அமைச்சர்களும் ஒருமையில், எதிர்க்கட்சியினரும் ஒருமையில் பேசிக்கொள்ளும் ஒரு அவலத்தை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாத நடந்தது இதுக்கு முன்னாடி. இப்ப நம்ம கண்ணு முன்னாடி இருக்கு. நம்முடைய தலைவர்களுடைய லட்சணத்தை, அவர்களுடைய தலைமை பண்புகளை, கல்யாண குணங்களை நாளும் மக்கள் ஆசை தீர பார்த்து இப்படிப்பட்டவர்கள் தான் நம்முடைய தலைவர்கள் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இது. மே 4லிருந்து 10 வரைக்கும் நடந்த கூத்தெல்லாம் இந்த தமிழகத்துல அதுவே பெரும் தலைக்குனிவை நமக்கு ஏற்படுத்திய ஒரு தருணம். அதனால் இந்த தேர்தல் பல விதங்களில் தமிழர்களை வெளிப்படைய செய்யக்கூடிய ஒரு தேர்தல். இவர்களுக்கு, இந்த புதிதாக வந்தவர்களுக்கு போதுமான அளவு பக்குவம் இல்லை. இவர்கள் வந்திருப்பதை இன்னும் ஜீரணிக்க முடியாத ஒரு எதிர்க்கட்சி மனப்பான்மை
ரெண்டு தரப்புலையும் இருப்பதையும் நாம் பார்க்கிறோம். அதாவது இந்த வெல்லுன்னு சொல்றாங்க இல்லையா, சட்டமன்றத்தினுடைய அதனுடைய வயிற்று பகுதிக்கு வருவது, சட்டப்பேரவை தலைவரிடத்தில் வந்து நிற்பது, எல்லாரும் ஒருங்கே எழுந்து நிற்பது, கூச்சலிடுவது, இதெல்லாம் வந்து அதாவது ஒரு பள்ளியில் ஒரு வகுப்பறையில் கூட இப்படியெல்லாம் நடந்து கொள்ள மாட்டார்கள். ஆனா இதைத்தானே எதிர்பார்க்கிறாங்க எல்லாருமே. யார் எதிர்பார்க்கிறா? திமுக ஒரு விஷயத்தை முன்னெடுக்கும் போது அதற்கு எதிர்வினை ஆற்றுவதும் தாவேக்காவுக்கு கடமை இருக்குல்ல. தாவேக்கா ஒரு விஷயத்தை முன்னெடுக்கும் போது அதற்கு திமுக எதிர்வினை ஆற்று, இதானே நடக்குது. தாண்டி வேற என்ன? இதை வந்து ஒரு கண்ணியமா நடத்துங்களே, அது அப்படியே நடக்குது. கூச்சலும் ஒரே நேரத்துல அவங்களுடைய தலைவர், அவங்களுடைய ஃப்ளோர் லீடர் கொறடா, அவர் எழுந்து நின்ன மற்றவர்கள்லாம் உட்கார்ந்துடணும். அது கூட தெரியாதவர்களா திமுக காரர்கள் இருக்கிறார்கள். தாவேக்காவை சேர்ந்தவர்கள், அவர்களுக்கு போதுமான அளவு முதிர்ச்சி இல்லை, பக்குவம் இல்லை. அதை வேகமா தங்களை இந்த கலையை பழகிக்கணும் அப்படின்ற எண்ணமோ அதற்கான முயற்சி அவர்கள் எடுப்பதாக எனக்கு பார்க்கும் போதெல்லாம் தெரியல. அதனால இது சிறுபிள்ளைத்தனமாக வேதனையான தடித்த வார்த்தைகளை பயன்படுத்தி கொள்வதும், கொஞ்சம் விட்டா கைகலப்புல போய் முடிஞ்சிருமோன்ற ஒரு அச்சம் நமக்கு அதுக்கான சூழலாம் கூட வந்துச்சு. அதுதான் தலையிட்டு நிறுத்தப்பட்டது. அதனால சொல்றேன். அதனால நாம வந்து அந்த இடத்துல, அதாவது நாம அதை நல்ல வேளைக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். அதாவது இனி தமிழகத்தில் இதே தொடருமானால் இனி சீரியல்களுக்கு ஒரு பெரும் போட்டியாக சட்டமன்றம் உழைத்துவிடும். சரி திரு சுபீர், டேக் டைவர்சன் பாலிடிக்ஸை தாவேக்கா முன்னெடுக்கிறாங்களா? சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய துறை சார்ந்தோ அல்லது சட்டமன்ற தொகுதி சார்ந்து துறை சார்ந்த அமைச்சர்கள்ட்ட கோரிக்கை வைப்பதோ இது போன்ற நிகழ்வுகளை பார்த்திருப்போம். ஆனால் இந்த முறை மானிய கோரிக்கையின் மீதான விவாதங்களை தாண்டி பல விஷயங்கள் பேசப்படுது, ஆர்கியூமெண்ட்ஸ்க்கு உள்ளாகுது. இப்போ பாஜக ஒரு முக்கியமான விஷயத்தை கொண்டு வருகிறார்கள்னா காங்கிரஸ் நாடாளுமன்றத்தில் என்ன செய்வார்கள் அப்படின்றதெல்லாம் எதிர்காலத்தில் விமர்சிக்கப்பட்டிருக்கிறது. முந்தைய காலங்களில். இப்போ அதே ஒரு பாதையை தான் தாவேக்காவும் இங்கே எடுக்கப்படுதா? ஒரு சில முக்கியமான விஷயங்களை நம்ம டைவர்ட் பண்ணுறதுக்கு இது போன்ற விவகாரங்களை தான் முன்னெடுக்கணும். அப்படியான சூழல்கள் தான் சட்டமன்றத்தில் இருக்குது. அப்படி புரிஞ்சுக்கலாமா? இல்லை, அதுக்கு முன்னாடி மணி அவர்கள் பேசினார். இன்னைக்கு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் விஜய் வந்து தமிழரா அப்படின்னு எந்த அடிப்படையில் கேட்டாருன்னு தெரியல. அது தவறான ஒரு வாதத்தை வச்சிருக்கிறாரு. ஒரு தமிழன் என்பவர் தன்னுடைய நிறத்தையும் அடையாளத்தையும் மாற்ற மாட்டான். அவர் வந்து நடிகரா இருந்த வரைக்கும் என்ன மாற்ற மாட்டார் அவர் பயன்படுத்தினாரு. அரசியலுக்கு வந்து ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்க்காக இருக்க ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்க்காக அரசியலுக்கு முன்பே ஜோசப் விஜய் என்ற வார்த்தை அரசியல் வருகைக்கு முன்பே விளக்கம் கொடுக்கிறேன். அரசியல் வருகைக்கு முன்பே விஜய் நற்பணி மக்கள் மன்றம் சார்பா வெளியிடப்பட்ட அறிக்கைகள்ல திரு சி ஜோசப் விஜய் தான் வந்திருக்கு. திரு மணி பார்க்கல நான் நினைக்கிறேன். அந்த விடுங்க சார், ஏதாவது அவர் நடித்த ஒரு படத்துல ஹிட்டான படத்துல ஜோசப் விஜய் ஏதாவது ஒரு படத்துல போட்டிருக்காரா? தமிழ் இல்லையா சார்? நான் அதை சொல்ல தான் நிறத்தை ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்க்காக மாத்துறாரு. அவர் எப்படி மக்களை ஏமாற்றி ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்க்காக சார், ஒரு மைனாரிட்டி ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்க்காக ஒரு ஜோசப் விஜய்ங்கற சார் இதே ஹைகோர்ட்ல ஒரு வழக்கு ஒரு பதிவு பண்ணிறேன். நான் உங்ககிட்ட வரேன், இரண்டாவது சுற்றுக்கு வரேன். திரு சுபீர், இல்ல அவருடைய சர்டிபிகேட் நேம் அதுல போட்டுருக்காங்க. அத நான் மறுக்கல. அத வச்சு தான் தேர்தல் நிக்க முடியும். ஜோசப் விஜய்ல நீங்க விளக்கம் சொல்றீங்க, பேசுறீங்க. அதை விட்டுருங்க. அப்புறம் இந்த விஷயத்துக்கு வாங்க. சட்டமன்றத்தில் நடக்குது ஆளும் கட்சி எதிர்கட்சி. ஆளும் கட்சியும் எதிர்கட்சிக்கும் இடையில ஒரு பெரிய ஒரு தலைமுறை இடைவெளி இருக்குங்க. அங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவருக்கும் பின்னாடி உள்ள சட்டமன்ற உறுப்பினருக்குமே ஒரு பெரிய இடைவெளி இருக்கு. உயர்த்த சொல்லல, எல்லாத்துலயுமே இடைவெளி இருக்கு. அது புரிஞ்சுக்கிறீங்கன்னு நீங்க நினைக்கிறேன். அப்ப முதல்ல திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த வெற்றியை அவங்களால ஜீர்ணிச்சுக்கிற முடியல. இப்ப வரைக்கும் ஜீர்ணிச்சுக்கிற முடியல. இவர்களை அமைச்சர்களாக, முதலமைச்சராக, சட்டமன்ற உறுப்பினராக அவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இல்லை. அப்ப இவர்களை வந்து ஒரு எதிர்கட்சி ஆளும் கட்சிங்கிற அந்த ஒரு இடத்துல வச்சு அவங்களால பார்க்க முடியல. இதனால என்ன நடக்குது அப்படின்னா, அங்க ஒரு விவாதங்கள் வேற மாதிரி, அவங்களோட ட்ரீட் பண்ற விதம்ங்கிறது வந்து வேற மாதிரி இருக்கு. சட்டமன்ற மரபு கெட்டு போச்சு, சட்டமன்ற மரபு வந்து கைமீறி போச்சு அப்படின்னா, இது வரைக்கும் சட்டமன்றத்தை நேரடி ஒளிபரப்பு பண்ணதில்லை. கிட்டத்தட்ட 7 மணி நேரம் 8 மணி நேரம் ஒளிபரப்பு பண்றதை பார்த்துட்டு இருக்கிறோம். மக்கள் தீர்மானிச்சுக்குவாங்க யார் நடந்துக்கிறாங்கன்னு. சீனியர் சட்டமன்ற உறுப்பினர்கள் 5 முறை 6 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள் சட்டமன்றத்துக்குள்ள என்ன பண்றாங்க, என்ன மாதிரியான சைகைகளை காட்டுறாங்க. புதிதாக ஒரு சாமானிய எளிய பின்புலத்தில் வந்து ஒரு இளைஞன் வந்து சட்டமன்றத்தில் உட்கார்ந்துருக்கிறான். அவனுக்கு நீங்க வழிகாட்ட வேண்டாமா? அவனுக்கு ஆலோசனை சொல்ல வேண்டாமா? இது என்ன மனநிலை உங்களுக்கு? இல்ல சுபீர், நம்ம சட்டமன்றத்துடைய காட்சிகள் நேரலையில பார்க்கிறோம். இப்ப செந்தில் பாலாஜி கூட மானிய கோரிக்கையின் மீதான விவாதத்துல பேசிட்டு இருக்கும்போது நிர்மல்குமார் தான்
வாய் தவறி சொல்லிட்டேன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார். அதை இங்க கூட சுட்டி காட்டலாம். ஆனா அது வாய் தவறி வந்த வார்த்தை இல்லைன்றது திரு சுபேருக்கும் தெரியும். அப்படின்றப்போ தாவேக்கா தானே வாங்க எங்க கூட சண்டை போடுங்க அப்படின்னு இருக்கிறாங்க. அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த அணுகுமுறை தான் டேக் டைவர்ஷன் பாலிடிக்ஸோன்னு கேட்கிறேன். டைவர்ஷனே பண்ண முடியாது, எல்லாம் நேரடியாக ஒளிபரப்பா போயிட்டு இருக்கு, எப்படி டைவர்ஷன் பண்ணுவீங்க? இல்ல அந்த இடத்துல மின்சாரத்துறை சார்ந்து மின்வெட்டு மின் கட்டண உயர்வு குறித்தெல்லாம் பேசி இருக்கலாம். ஆனா அன்னைக்கு அது பேசப்படல. இந்த விவகாரம் தான் பேசப்பட்டது. நீங்க எப்படி கரூர் கம்பெனின்னு சொல்லுவீங்கன்னு சண்டை நடந்துச்சு, விவாதமே முடிஞ்சிருச்சு. இல்ல நீங்க எதற்கு இப்படி வச்சுக்கலாம், ஒருவேளை தாவேக்காவே அவங்கள வந்து சீன்றாங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்க வந்து ஆக்கப்பூர்வமான டைவர்ஷனை மாத்திருக்கலாமே, இவங்களும் பதிலுக்கு திருப்பி ஒரு கவுண்டர் போடுறாங்க. அப்ப இது எங்க நடக்குது அப்படின்னா, முதல்ல ரெண்டு தரப்புலையுமே ஒரு கேப் இருக்கு, ஒரு ஜெனரேஷன் கேப் இருக்கு. இந்த தேர்தல் 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் அரசியல் மொழி மாறி இருக்கு, அரசியல் தலைவர்கள் மாறி இருக்கிறாங்க, அரசியல் செய்யக்கூடிய களமை மாறி இருக்கு. அதில் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அந்த இளைஞர்கள் தான் உள்ள வந்திருக்கிறாங்க. உள்ள வருகிற போது அவங்களுடைய அரசியல் பார்வைங்கிறது அப்படித்தான் இருக்கு. புதிதாக வந்தவர்கள் இளைஞர்களாக இருக்கிறாங்க, அவங்களோட தான் இருக்கு. ஆனால் மூத்த நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவங்க அதை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி பேலன்ஸ் பண்ணியே கொண்டு போகலாம். அதுக்கு ஒருவேளை நீங்க சொல்ற வாதத்துக்கு வச்சுக்கிறோம், அவர்கள் அவங்களை சீன்ற மாதிரியே இருந்தாலும் கூட அதுக்கு இவங்க இடம் கொடுக்காம நாங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியலை கொண்டு போகலாம். நேரடியாக போயிட்டு இருக்கு, மக்கள் பார்க்க தான் போறாங்க. இப்போ இவர்களும் வந்து அந்த வழியில வந்து இதே மாதிரி தான் பேசுறாங்க. இப்போ சட்டமன்றத்துக்குள் நடந்த விஷயத்தை தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறவர் போற இடத்துல எல்லாம் ஒரு அமைச்சருக்கு ஒரு பேரை சொல்லி சொல்றாரு. இது ஒரு அந்த பவுடர் அமைச்சர், இவர் வந்து இந்த அமைச்சர் லாட்டரி டிக்கெட் வித்த அமைச்சர், இவர் கள்ள லாட்டரி அமைச்சர், இது எதிர்க்கட்சி தலைவர் போராட்டத்தில் உட்காந்து பேசுறதா. இன்னொரு சீனியர் சட்டமன்ற உறுப்பினர் ஒரு பெண் அமைச்சரை பற்றி ரொம்ப தரக்குறைவா வெளியில பேசுறாரு. இப்ப இந்த மனநிலையோட தான் நீங்க உள்ள வர்றீங்க. அப்போ வரப்ப அவங்க இளம் ரத்தம் புதிய ஆட்கள், நீங்க ஒண்ணுனா நான் ரெண்டு பார்த்துருவோம் அப்படிங்கிற அங்கதான் அது மாதிரி தான் போகுது. இப்போ திமுக இருந்து தொடங்குது அப்படின்னா இளம் ரத்தம், நீங்க ஒண்ணு சொன்னீங்கன்னா நாங்க ஒண்ணு சொல்லுவோம் அப்படின்னு பேசலாம். ஆனா தொடங்குறதே தாவேக்கா கிட்ட இருந்து அப்படின்றப்பதான் பிரச்சனைக்கு வேற மாதிரி தொடங்குறது தாவேக்கா இருந்து ராஜ்மோகன் பல விஷயங்களை சுட்டி காட்டலாம், அந்த ஆதாரங்கள் இருக்கு. ராஜ்மோகன் போன்றவர்கள் இன்னைக்கு எல்லாம் சட்டமன்றத்துல எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் ரொம்ப கண்ணியமா நடத்துறாரு, பேசுறாரு, அவருடைய அண்ணன் சொல்லி தான் அவர் அழைக்கிறார். அந்த மாதிரி நான் கண்ணியமான முறையில் நடக்கக்கூடிய சபாநாயகர் இருக்கிறாருங்க. இன்னைக்கு சபாநாயகருடைய செயல்பாடுகளை நீங்க தமிழ்நாடு முழுவதும் பார்த்துட்டு இருக்காங்க, பாராட்டக்கூடியதா இருக்கு, கண்டிக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு அதிகமாக கண்டிச்சிருக்கிறாரு. அப்படி ஒரு சபை நாகரிகமா போறப்ப நீங்க சீனியரா இருக்கக்கூடிய விஷயங்கள், சில விஷயங்களை அவங்களை கண்டிக்கலாம், சில விஷயங்கள் திருத்தி அவங்களை கொண்டு போகலாம். சட்டமன்றத்துல இன்னும் கொஞ்சம் பக்குவமா நடந்துக்கலாம், தங்களுடைய முதிர்ச்சி அனுபவத்தை சுபேருடைய பார்வையில இருந்து. சரி, திரு ஜி.எஸ். மணி, காங்கிரஸ் ஏற்கனவே பாஜகவுக்கு ஒரு பெரிய அழுத்தம். 2024 மக்களவை தேர்தலில் பாஜகவுக்கு பெரும்பான்மை கூட கிடைக்கல, கூட்டணி ஆட்சி தான் இப்ப மத்தியில நடக்குது. இப்போ பிரதமர் வேட்பாளர் அப்படின்றத முன்னிறுத்த தொடங்குறாங்க, வருங்கால பிரதமரேன்னு விஜய பேச தொடங்குறாங்க. இப்ப நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம், ராகுல் காந்தி வீக்கா இருக்கிறாரா இல்ல மோடி வீக்கா இருக்கிறாரா, எந்த வெற்றிடத்தை நிரப்பலாம்னு வியூகமா இருக்கும், என்ன புரிஞ்சுக்கலாம்? ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். பேரவைத் தலைவர் அவர்களே, தலைப்பு சுவாரஸ்யமானது. இது அதனால் ஒரு நகைச்சுவை சட்டமன்றம் இல்லை ஒரு நகைச்சுவையாக நான் தொடங்க ஆசைப்படுறேன் உங்கள் அனுமதியோடு. ஒரு நல்ல ஒரு காமெடி சீன் இருக்குது, அதை நான் இப்போ இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். வருங்கால அமெரிக்க ஜனாதிபதி அண்ணன் முருகேசன் வாழ்க, வருங்கால அமெரிக்க ஜனாதிபதி அண்ணன் முருகேசன் வாழ்க, வருங்கால அமெரிக்க ஜனாதிபதி அண்ணன் முருகேசன் வாழ்க. அந்த காமெடி வந்து பயங்கரமான பெரிய காமெடி, நகைச்சுவை காமெடி. இந்த விவகாரத்தை நான் அப்படித்தான் பார்க்கிறேன். ஏன்னா தலைப்பு அப்படி இருந்ததுனால தான் நான் உங்களை பேரவைத் தலைவரை ஒரு நகழ்ச்சியோட தொடங்கலான்னு சொல்லி ஒரு உங்களோட அனுமதியோட. இன்னைக்கு சட்டமன்றம் எப்படி இருக்குன்னா இப்படித்தான் இருக்கு. சட்டமன்றம் என்பது என்ன? சட்டமன்றத்தில் சட்டம் சார்ந்த, அரசின் திட்டம் சார்ந்த, சட்ட திருத்தம் சார்ந்த, மக்களின் நலன் சார்ந்த, மக்களின் பிரச்சனைகளை, குறைகளை நேரடியாக அரசுக்கு சட்டமன்றத்தின் மூலமாக வாயிலாக சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்தந்த தொகுதியில் உள்ள குறை, நிறை, தேவை, சட்டம் திருத்தம் அனைத்தையும் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் மூலமாக சபாநாயகர் பேரவைத் தலைவரின் வாயிலாக கவன ஈர்ப்பு தீர்மானம், தேவைப்படுகின்ற எமர்ஜென்சி போன்ற காலங்களில் சிறப்பு திட்டங்கள், அரசின் மாநில அரசின் கொள்கை முடிவுகள், தேவையான அறிவிப்புகளை 110 விதியின் கீழ் கொடுப்பதற்காகத்தான் சட்டமன்றம் துவங்கப்பட்டது. சட்டமன்றத்தின் மாண்பு மரபு என்பது 22 அத்தியாயங்கள், 292 விதிகள் இருக்கிறது. அதில் 110 முதலமைச்சர், பிற அமைச்சர்கள் ஒரு சிறப்பு ஒரு
அறிவிப்பை அறிவிக்கலாம். அதற்கு எந்த விதமான கேள்வி கிடையாது, விவாதம் கிடையாது, நேரடியாக அது அமல்படுத்தப்படும். ஆனால் பெரும்பாலான 110 விதியின் கீழ் அறிவிக்கின்ற முதலமைச்சர் அறிவிக்கின்ற அந்த அறிவிப்புகள் நடைமுறைக்கு வருவதில்லை. இதுதான் சட்டமன்றம். சட்டமன்றத்தில் முதலாக ஒரு மாபெரும் வெற்றியை பெற்று வருகின்ற இந்த தாவேக சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், ஏற்கனவே பல முறை சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்த திமுக சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், இந்த மற்ற அதிமுக உறுப்பினராக இருக்கட்டும், மற்ற கட்சி அவர்கள் தான் மூத்த உறுப்பினர்கள். அவர்கள் எப்படி இந்த சட்டமன்றத்தின் மரபை புதிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எடுத்து சொல்வது என்ற அந்த மரபு இப்ப பார்த்தா சட்டமன்றத்தில் அது இருக்கிறதா? நிச்சயமாக இல்லை. இது சட்டமன்றமா இல்லை இது பஞ்ச் டயலாக் பேசும் இந்த இடமா என்று தெரியவில்லை. இல்லை சினிமா பாட்டு கச்சேரி இடமா என்று தெரியவில்லை. அமைச்சர் பாடுகிறார், சட்டமன்ற உறுப்பினர் பாடுகிறார், பாட்டுக்கு பாட்டி. இன்னைக்கு சட்டமன்றம் என்பது ஒரு சட்டமன்றம் என்றால் அன்றைய காலங்களில் நேரடி ஒளிபரப்பு கிடையாது. சட்டமன்றத்தில் என்ன நடக்கிறது, இவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்ற விவரம் முழுமையாக தெரியாது. கட் பேஸ்ட் பண்ணி தான் போடுவாங்க. ஆனா இன்னைக்கு நேரடி ஒளிபரப்பு பண்றாங்க. பெரிய விஷயம், நல்ல விஷயம். இதுக்காக உச்சநீதிமன்றத்தில் மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வழக்கே தொடுத்திருக்கிறார். அந்த வழக்குக்கு நான் வாதாடி இருக்கிறேன். சட்டமன்றத்தை நேரடியாக ஒளிபரப்பு பண்ணணும். இது சட்டமன்றம், சபாநாயகர் அரசோட முடிவுன்னு சொல்லி விட்டுட்டாங்க. ஆனா இன்னைக்கு நேரடி ஒளிபரப்பு பண்ணும்போது பார்த்தா பாட்டுக்கு பாட்டு கச்சேரி, போட்டிக்கு போட்டு பச்சு. அதை விடுங்க, ஒரு சபாநாயகர் பேரவைத் தலைவர் அவர் பாடுங்க, நல்ல விஷயம். சட்டமன்றம் என்பது ஒரு முதல்வரையோ ஒரு கட்சியோ புகழ்ந்து பேசும் மன்றமாக மட்டும் இருக்கக்கூடாது. மக்களின் குறைகளையும் கேள்விகளையும் தேவைகளையும் பூர்த்தி செய்யணும். அதையும் மீறி ஒரு அமைச்சர், நிதியமைச்சர் என்ன சொல்கிறார், என் மொழி வேறு, என் நான் படித்த மொழி வேறு, என் பாடி லாங்குவேஜ் வேற, என் இனம் வேறு, என் மதம் வேறு, இதெல்லாம் ஒரு வன்முறையை தூண்டுகிற விஷயமாக பேசலாம் நான் முடிவு பண்ணியிருக்கேன். இப்ப பிரதமர் விஷயத்துக்கு வந்துடுறேன். இந்த பிரதமர் விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா மிகப்பெரிய நகைச்சுவா தான் இருக்கு. 100 நாள் கூட இன்னைக்கு நீங்க ஆகல. 100 நாள்ல பல குளறுபடிகள், பல ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் தான். இன்னைக்கு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள், நான் ஒரு தமிழனா, நான் மட்டுமல்ல பாரதிய ஜனதா கட்சியும் கூட, அதன் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாஜி அவர்கள் ராமேஸ்வரம் ஒரு பொதுக்கூட்டத்தில் ஒரு தமிழகத்திலிருந்து ஒரு முதல்வர் வர வேண்டும் என்று தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்தார். ஒரு தமிழர் பாரத பிரதமராக வருவதில் தமிழக மக்கள் அனைவரும், நான் உட்பட, பாரதிய ஜனதா கட்சி உட்பட, பிரதமர் எங்கு சென்றாலும் தமிழுக்கு அப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவம் கொடுக்க. விஜய் 29 தேர்தலில் ஒரு தமிழராக பிரதமர் வேட்பாளராக பாஜக ஏற்றுக்கொள்ளும். ஒரு தமிழர் வருவதை எப்போதும் பாஜக ஏற்கும். ஆனால் திரு ஜோசப் விஜய் அவர்கள் தமிழரா என்ற கேள்வியை நான் எழுப்புகிறேன். ஏன்னா ஒரு தமிழன் என்பவன், நீங்க புது விவாதத்தை உருவாக்காதீங்க. இல்ல நீங்க கேட்டீங்க, நான் சொல்றேன். பேசலாம். ஒரு தமிழன் என்பவன் தன் அடையாளத்தையும் தன் நிறத்தையும் தன் குணத்தையும் மறைக்கக்கூடியவன் அல்ல. அவன் எப்படியோ, அவன் கருப்போ சிகப்போ வெள்ளையோ, தமிழன் என்பவன் மீசை வைத்தால் மீசை வைப்பான், அவன் குணத்தை இனத்தையோ. ஆனா இல்ல நான் உங்க பாணியிலே சொல்றேன், நான் அவை குறிப்பில இருந்து நான் நிக்கிறேன். நீங்க ஜோசப் விஜய் இல்ல ப்ளீஸ் நான் சொல்ல வந்த கருத்தை உருவாக்காதீங்க. அவர் தமிழர் தான். ஜோசப் விஜய் என்ற நான் சொல்ல வந்தது சொல்லிடுறேன். அவர் ஒரு சினிமாவில் உச்சபட்ச பிரபலமான நடிகராக இருந்த வரைக்கும் விஜய் என்ற அந்த பெயர் தேவைப்பட்டது. பல இடங்களில் பல சிறிய குழந்தைகள் முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் தான் ஒரு போர்ட் பேங்க் பாலிடிக்ஸ்க்காக இன்னைக்கு முக்கியத்துவம் வாய்ந்த பரந்தூர் விமான நிலையத்தை அந்த ப்ராஜெக்டை இன்னைக்கு கேன்சல் பண்ணிருக்காங்க, கவர்மெண்ட் டிராப் பண்ணிருக்காங்க. அதனால எவ்வளவு பெரிய பின்னடைவு தமிழகத்திற்கு எப்பேற்பட்ட ஒரு திருப்பி நான் முன்வைக்கிறேன். பிரதமர் அப்படின்ற ஒரு பாதையை நோக்கி விஜயை கொண்டு செல்றாங்க அவருடைய ஆதரவாளர்கள், அதில் அமைச்சர்களும் உள்ளடங்குவார்கள். எந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்காக போறாங்க? ஒரு பக்கம் காங்கிரஸ் தேசிய கட்சி எதிர்க்கட்சியாக வலுவாக இருக்கிறாங்க, ஆளும் கட்சியாக வலுவாக பாஜக இருக்கிறது. இந்த இரு பெரும் தலைவர்களை தாண்டி மூன்றாவதாக விஜய் தேவைப்படுகிறாரா தேசிய அரசியலுக்கு? அந்த பாயிண்ட் ஒரு விவாதம் எப்போது விவாதிக்கப்படும், அதற்கான தேவை வரும்போது விவாதிக்கப்படும். பிரதமர் என்பது ஏற்கனவே 3 முறை பிரதமராக
உலக அரங்கில் போற்றக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியோட மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் இருக்கிறார், 3 முறை இருக்கிறார். பிரதமருக்கான தேவை அடுத்த 2029 தேர்தலுக்கு தான் தேவைப்படுகிறது. அடுத்த தேவை எது என்றால் தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தல், அதற்கு பிறகுதான் பாராளுமன்ற தேர்தல் வருகிறது. இப்பொழுது பிரதமருக்கான தேவையோ வெற்றிடமோ எங்க இருக்கிறது? ஏற்பட்டு விட்டுருச்சு. நான் உங்களுக்கு ஆதாரத்தை சொல்றேன். எங்க இருக்கிறது? ஆதாரத்தை சொல்றேன். எங்க இருக்கிறது? ஆதாரத்தை சொல்றேன். 5 நாட்களுக்கு முன்பாக பாஜகவினுடைய மேலிட குழுக்களை மறுசீரமைப்பு செய்யறாங்க. பாஜகவினுடைய மூத்த தலைவர்களே சொல்றாங்க 29 தேர்தலுக்கு பாஜக தயாராக தொடங்கி விட்டது, அதனுடைய மாற்றத்தை தான் நீங்க பாக்குறீங்கன்னு பேசுறாங்க. பாஜக தயாராக தொடங்கிட்டாங்க 29 தேர்தலுக்கு, நீங்க சொல்லக்கூடிய அந்த கால அவகாசத்துக்கு. தாவேகாவும் தொடங்குறாங்க. அதுதாங்க பாஜகங்கிறது எப்படின்னா தேர்தலுக்கு முன்னாடியே தொடங்கிடுவாங்க. என்னுடைய கேள்வி புரிஞ்சுக்கோங்க. விஜய் பிரதமர் அப்படின்ற ஒரு பாதையை நோக்கி நகர தொடங்கி விட்டாரா? அந்த தேவை ஏற்பட்டு விட்டதா? பிரதமருக்கான தேவை மீண்டும் பாரத பிரதமரே வருவார், மீண்டும் பலமாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கும். பிரதமருக்கான தேவையோ அவசியமோ எழவில்லை. இது ஒரு பகல் கனவு. இன்னும் நான் சொல்ல முடியும் வேண்டாம் என்று நினைக்கிறேன். இது ஒரு பகல் கனவு தான், ஒரு நீராவி போலதான் இவர்கள் நினைக்கிறது. இவர் முதலில் அடுத்த முறை முதல்வராக வருவாரா என்று நீங்க விவாதிக்கிறானால் அது சுவாரஸ்யமாக இருக்கும். உள்ளாட்சி தேர்தலில் இவர்கள் வெற்றி பெறுவார்களா என்று நீங்கள் நினைப்பீர்களா விவாதம் பண்ணா நிச்சயம் ஒரு சுவாரஸ்யமான ஒரு இதுவா இருக்கும். இந்த கூட்டணிக்குள்ள பல முரண்பாடுகள். காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர் அவர் யார் பிரதமர் வேட்பாளர், அவருடைய தலைவர் ராஜீவ் காந்தியே ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. இன்னைக்கு காங்கிரஸோட நிலைப்பாடு அப்படி, இன்னைக்கு கம்யூனிஸ்ட் நிலைப்பாடு அப்படி. அவங்க யாருமே இன்னைக்கு மோடி போயிடுவாரு விஜய் வந்துருவாருன்னு கேக்குறாரு. உங்களுக்கு தான் பயம் இல்ல. விஜய் சரி, திரு புன்னைவளவன், ஒரு வெற்றிடம் உருவாகி விட்டதா? ஜிஎஸ் மணியுடைய கேள்வியிலிருந்து நான் உங்ககிட்ட தொடர்றேன். ஒரு வெற்றிடம் உருவாகி விட்டதா? விஜய் பிரதமர் வேட்பாளர் அப்படின்றத ஏற்றுக்கொள்ள முடியுமா? அந்த பார்வையிலிருந்து பயணிக்கலாம். இல்லை, அவர் பிரதமர் வேட்பாளராக அவர் கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்வதில் எந்த தயக்கமும் இல்லை. அவங்க அதை வெளிப்படுத்துறாங்க. நம்மளாம் ரொம்ப பின்தங்கி இருக்கோமோன்னு நினைக்கிறேன். நம்ம பேசுவதற்கு ஒரு 2 மணி நேரத்திற்கு முன்பாக ஹிந்து தமிழ் டிசில ஒரு பிரேக்கிங் போட்டிருக்கிறாங்க. அது நியூஸ் கார்டாக வேற போட்டிருக்கிறாங்க. சீட்டு கணக்கெல்லாம் கணிக்க ஆரம்பிச்சாச்சு. அடுத்த பிரதமர் விஜய் 2029 தாவேகா தென் மாநிலங்களில் வெறும் ஒரு ஜோன் தான் வந்திருக்கு. அவர் அது தவணை முறையில் கணிக்கலாம். 60 எம்பிக்களை தாவேகா வெல்லும். தாவேகா தலைவர் விஜய் தான் அடுத்த பிரதமர் ஆவார். ஆஸ்தான ஜோதிடர் ரிக்கி ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் கணித்துள்ளதாக தகவல். இன்னும் உங்களுக்கு ஈஸ்டர்ன் ஜோன் வர வேண்டியிருக்கு. பஞ்சாப் டு உங்களுக்கு குஜராத் அது இருக்கு, அப்புறம் சென்ட்ரல் இந்தியா இருக்கு, நார்த் ஈஸ்ட் இருக்கு. இதெல்லாம் எப்படியும் அவர் பார்த்து கணிச்சு வந்தாருன்னா ஒரு ஓவரால் டேலியே நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரத்திலேயே இருக்கிறது அப்படிங்கறத நம்ம அடிக்கோடிட்டு கருத்து கணிப்பு பார்த்துக்கொள்ள வேண்டும். அதெல்லாம் ஆமா, எலெக்ஷனுக்கு முன்னாடி வெளியிட்டதும் பலிக்க மாட்டேங்குது, எலெக்ஷன் வாக்குப்பதிவுக்கு பிறகு வெளியிடுறதும் பலிக்க மாட்டேங்குது. சம்பந்தம் இல்லாம வேற ஒன்று ரிசல்ட்டா வரும்போது அவங்க ப்ரெடிக்ஷன்ஸ் ஆரம்பிச்சிட வேண்டியது. ஆக்டோபஸ்க்கு உணவு கொடுத்து ஃபுட்பால் கணிப்பாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம எலெக்ஷன் ப்ரெடிக்ஷன்ஸ்லயும் இறங்கிடலாம். இப்போ என்னன்னா இது இதுல விருப்பம் இருக்கிறதா இல்லையா? ஏன்னா இதுல இப்ப அதை உள்ள தலையிட்டோ இல்லை அதை தவிர்ப்பதற்கோ இது என்ன பிரச்சனையாது ஐ திங்க் பேசும்பொழுது குறிப்பிடப்பட்டது. காங்கிரஸ் அதை சீரியஸா பார்த்துக்கலாம், அந்த கட்சி அவங்க தலைவரை புகழ்றாங்க என்பதாக. ஆனால் தாவேகா அமைச்சர்கள் இதை சீரியஸா எடுத்துக்கிறாங்க. ஏன்னா அவர் புகழ்ந்து நம்ம புகழலைன்னா நம்ம தலைவருக்கு விசுவாசமா இல்லையோ என்கிற எண்ணம் வந்துவிடும். அப்ப நம்ம பிரதமராவோன்னு இவங்களுக்கு நம்பிக்கை இல்லையா, ஏன் இவர் வாயை திறக்க மாட்டேங்கிறாருன்னு ஒருவேளை தலைவர்கிட்ட நம்மளை மாட்டி விடுறதுக்கு ஆட்கள் வந்துருவாங்களோன்னு அது வரிசையாக அடுத்தடுத்து ஒவ்வொருவராக போல செய்தலுக்குள்ள போறாங்க. இப்படி கூட யோசிக்கிறான்ல, ஒரு கூட்டணி தர்மம் இருக்கு, ஒரு கூட்டணின்ற ஒண்ணு இருக்கு. காங்கிரஸ் நாளைக்கு நம்மளை ஒரு பகைச்சுக்குவாங்க, அந்த சூழல் நோக்கி நம்ம போவேனான்றக்காக தான் நான் தடுத்தேன், யாரும் இப்படி பேசாதீங்கன்னு சொன்னேன். ஒரு தர்ம சங்கடமான சூழல் அதை கூட சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னா அப்ப ஊக்குவிக்கிறாங்கன்னு தானே அர்த்தம். இது அவங்களுக்கு விருப்பம் இருக்குங்க, வந்தா என்ன தவறுங்கிற இடத்துல அவர் யோசிக்கிறார். பிரச்சனை அதுதான். அப்போ தாவேகாவுக்கு விருப்பம் இருக்கு, காங்கிரஸ் அதை எந்த இடத்துலையும் மறுக்க மாட்டேங்கிறாங்க, எதிர்க்க மாட்டேங்கிறாங்களே. அப்ப என்ன காரணம்? விஜய் வரட்டும்னு காங்கிரஸும் எதிர்பார்க்குதா? இல்ல மோடியை 3 முறை வீழ்த்த முடியவில்லை, இந்த முறை விஜயை வைத்து வீழ்த்து விடலாம் அப்படின்னு காங்கிரஸ் எண்ணமா இருக்குதா? எப்படி புரிஞ்சுக்கலாம்? 29 இன்னும் லாங்கர் ரேஸ்ல இருக்கு. அவங்க இந்த முறையும் முதல்ல பிரதமர் வேட்பாளரை அறிவித்து தேர்தலை சந்திப்பார்கள் நான் நினைக்கல. இந்த முறையும் கூட 2004 ஃபார்மேட்ல அன்றைக்கு எங்கள் பிரதமர் வாஜ்பாய் உங்கள் பிரதமர் யாருன்னு கேட்டபோது பிரதமரை சொல்லாமல் தான் அவர்கள் தேர்தலை சந்தித்தார்கள். அந்த ஃபார்மேட்டுக்கு தான் இந்த முறையும் போவாங்க. ஏன்னா முதலமைச்சர் ஆஸ்பிரன்ஸ் எக்கச்சக்கமாக இருப்பார்கள்ங்கிறது அதுல நம்ம அடிக்கோடிட்டு பார்க்கணும். அதனால அவங்க அந்த ஃபார்மேட்டுக்குள்ள தான் போறாங்க. நீங்க தாவேகா தரப்பு
தப்பு அப்படின்னும் போது அவங்களுடைய ப்ரெடிக்ஷன்ஸை பாருங்க. இப்போ இந்த எம்எல்ஏக்கள் அல்லது அமைச்சர்கள் ஏன் பேசுறாங்க? அவங்க ஜெயிச்சதுக்கு காரணம் அவருடைய முகம்தான். அவங்க காங்கிரஸ் வந்தது, ஆதரவு கொடுத்தது, முதலமைச்சரான அமைச்சரான என்னை எம்எல்ஏவா இந்த சட்டமன்றத்துக்கு உள்ள கூப்பிட்டு வந்த அவர் முகம் தான் போது அவர் சென்ட்ரிக்காக நான் பேசுறேன்னு அவர் பாக்குறாங்க. பொதுவா என்ன சொல்லுவாங்க, தமிழ்நாடு தான் பொலிட்டிக்கலி ஒரு வைப்ரண்டான மண்ணு, அங்க பாத்தீங்கன்னா இப்படி இருப்பாங்க, இந்த பார்வை உண்டுன்னு. நம்ம அங்கேயே ஜெயிச்சு வந்துட்டோம் அப்படின்னும் போது ஒப்பீட்டு அளவில் இதே பேட்டர்ன் செட் ஆகுதா இல்லையான்னு ட்ரையல் பண்ணி பார்ப்போம். ஜெயிச்சாதான் நம்ம முதல்வர் பதவியை ராஜினாமா பண்ணணும். இல்ல ராஜினாமா பண்ணிட்டு போய் நிக்க போறது இல்ல. ட்ரையல் பாக்குறாங்கன்னா தலைமையோட விருப்பத்துல தானே பார்க்க முடியும். அப்ப தலைமைக்கு விருப்பம் இருக்கா இந்த விவகாரங்கள்? தலைமை ரசிக்கிறது, இதை விரும்புகிறதுங்கிறதுனாலதான். இல்லைன்னா அட்லீஸ்ட் அவர் சட்டமன்றத்துக்குள்ள இருக்கும்போது முதல் புகழ் வரை சட்டமன்றத்துக்குள்ளதான் அமைச்சர் ராதவர்ஜன் அவர்கள் தொடங்கினதை நினைக்கிறேன். அதுக்கு பிறகு உள்கூட்டம், உள்ளரங்கு, வெளியரங்கு எல்லா இடங்களிலும் வருகிறது. சமூக வலைதளங்கள் அதுக்கான ரீச், அதனுடைய பேட்டர்ன் அப்படிங்கிறது. நேற்றைக்கெல்லாம் DW அவங்க இன்டர்நேஷனல் மீடியா அவங்க ஃபேக்ட் செக் பண்ற அளவுக்கு போயிருச்சு. பாகிஸ்தானுக்கு சிறப்பு விமானத்தில் போய் சிறையில் இருக்க முன்னாள் பிரதமர், அந்த நாட்டினுடைய ராஜாங்க கைதி, அவர் இம்ரான்கானை சந்தித்து அவருக்கு ஆதரவு தெரிவித்து அவர் சகோதரியை சந்தித்துட்டு வந்தார்னு இன்டர்நேஷனல் மீடியா ஃபேக்ட் செக் பண்ற அளவுக்கு நேரடியாக தாவேகா பரப்புச்சுங்கிறது நம்ம எவிடன்சஸ் இல்லை. ஆனால் இவர் தொடர்பாக வருகிறது என்று சொன்னால் நீங்க சர்வதேச, இன்றைக்கு முதலமைச்சர், நாளைக்கு பிரதமர், நாளை கழிச்சு அமெரிக்க ஜனாதிபதி, அதுக்கு அடுத்த நாள் நீங்க கேட்பீங்க சனி ஞாயிறு வரும். அதற்கு பிறகு ஐநா சபையினுடைய பொதுச் செயலாளர் கூட ஆகட்டும், எங்க தலைவருக்கு என்ன தகுதி குறைச்சல் அவங்க கேட்கலாம். ரொம்ப நாளா நான் ஸ்கூல் படிச்ச காலத்துல இருந்து அப்ப பான் கி மூன் இருந்தார், இப்ப அண்டோனியோ கட்ரஸ் இருக்கலாம். ஒரு தமிழர், ஒரு ஆறா உள்ளவர், நீங்க டெல்லியில இருந்து ரொம்ப நாள் செய்தி எல்லாம் சேகரிச்சிருக்கிறீங்க. என்னைக்காவது ஒரு MP பிரதமருடைய முகம் அவர் முன்னாடி உட்கார்ந்துருக்காரு, பார்க்க முடியல, சைட்ல ஒரு ஸ்கிரீனை கட்டினா அந்த ஆறாவை நான் பார்த்துக்கிட்டே இருக்கலான்னு யாராவது ஒரு MP, அந்த ஆறா பிரதமர் மோடிக்கு கிடையாது, நீங்க பாத்தீங்கன்னா அங்க ட்ரம்புக்கு கிடையாது. பார்லிமெண்ட்ல ஒரு பெரிய டிவி இருக்கும், 2 டிவி இருக்கும், அதுல க்ளோஸ்ல காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க, எம்பிக்கள்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இங்க இல்ல, அதனால கேட்கறாங்க. அப்ப அதுல ஒரு நியாயம் இருக்கு. அந்த ஆறா இப்ப பிரதமருக்கான அந்த ஆறாவை இல்ல புண்ணை நம்ம இப்படி முடிச்சுக்கலாம். புண்ணை இவ்வளவு இப்போ ஒரு ஆழம் பாக்குறாங்க அப்படின்னா அந்த விவகாரத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா தமிழ்நாட்டோட நிறுத்தி விடல இந்த பேச்சை, பிரதமர் ஆக வேண்டும், எதிர்கால பிரதமருடைய வேட்பாளர்னு. வட மாநிலங்கள்ல விஜய் சார்ந்த வீடியோக்கள் அதிகம் பரப்பப்படுது. மருத்துவமனைகளில் உண்டியல் வைக்கிறாங்க, இது போன்ற விஷயங்கள் நீங்களும் பார்த்துருப்பீங்க, ஐ திங்க் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அப்படின்றப்போ இவங்களுடைய பார்வையே வேற கோணத்தில் போயிருக்கு. யாரோ விருதுநகரில் இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ, சாத்தூரில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினரோ சொந்த பணத்தை செலவழித்து இப்படியான வீடியோக்களை பரப்ப விட மாட்டாங்க. அதுக்கான தேவை அவங்களுக்கு கிடையாது. என்னுடைய வட்டம் தமிழ்நாட்டோட முடிஞ்சிருச்சு. பிரதமர் அப்படின்ற கனவை நோக்கி போகும்போது வட மாநிலங்கள் இது போன்ற வீடியோக்கள் பரப்பப்படுது அப்படின்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே எங்களுடைய பிளானை நாங்க தொடங்கிட்டோம் அப்படின்னு தானே நிரூபிக்க முயல்றாங்க. அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம்ல, அதுதான் கேட்கிறேன். அடிப்படையில் இன்றைக்கு எண்ணிக்கை குறைபாடின் காரணமாக இந்த கூட்டணி கட்சிகளோட அகாமடேட் பண்ணிருக்கமே தவிர எங்களுடைய நிலைப்பாடு இதுதான் நீங்க பிக்ஸ் பண்ணிக்க வேண்டாம்னு கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு செய்தி இருக்கு. இரண்டாவது, பிரதமர் நாங்க பொசிஷன் பண்ணிட்டு இருக்கிறோம், நாளைக்கு ராகுலை ஆதரிப்போம், காங்கிரஸோடு நாங்கள் தொடருவோம் அப்படின்லாம் நினைச்சுக்கிட்டு எங்களை தொல்லை பண்ணாதீங்க என்று பாஜகவுக்கும் அதில் ஒரு செய்தி இருக்கிறதுன்னு பாக்குறேன். நீங்க போர் அடிக்குதான் கேட்டிருந்தீங்க. நேற்று முன்தினம் தான் 110 விதியின் கீழே அவர் நிறைய அறிவிச்சாரு. நேற்றைக்கெல்லாம் சபை ஏறத்தாழ 8ல இருந்து 8.25 மணி நேரம் நடந்ததுன்னு நினைக்கிறேன். 8.25 மணி நேரம் நேற்றைக்கு அவர் பேசவே இல்லைன்னா ஒரே பொசிஷன்ல உட்கார்ந்து இருக்கும்போது அடுத்த இலக்கு என்னன்னு தான் யோசிக்க முடியும். போர் அடிக்க தான் செய்யும். அவருடைய துறையை தான் அங்க குடிநீர் வழங்கல அமைச்சர் ராஜ்மோகனும், சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை இவரும் பேசுறாரு, ரமேஷும் பேசுறாரு. நாளைக்கு கிராமப்புற வறுமை ஒழிப்பு அமைச்சர் ஆனந்திட்ட வரப்போகுது, மாற்றுத்திறனாளிகள் நலன் அமைச்சர் ஜெகதீஷ் ரெட்டிட்ட வரப்போகுது. அன்றைக்கெல்லாம் முதலமைச்சர் போது அடுத்த இலக்கு, ஏன்னா இப்ப கொடுத்த வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றியாச்சு, எதுவுமே மிச்சம் இல்ல. தமிழகத்தை பிடிச்சிட்டோம், இனி அடுத்து இந்தியாவை பிடிக்க வேண்டும், இந்தியாவை ஆட்சி செய்ய வேண்டும். அந்த பாதையில தாவேகா பயணிப்பதற்கான அணுகுமுறையை தொடங்கிட்டாங்க. அப்படிதான் முழுவதுமா புரிஞ்சுக்கணும். இதுல என்னன்னா நமக்கு இழப்பதற்கு ஒன்றும் இல்ல. நீங்க ராஜினாமா பண்ணிட்டு போய் அங்க நின்னு ஜெயிக்க போறது இல்ல, ஜெயிச்சுட்டா ராஜினாமா பண்ணிக்கலாம். இல்ல புண்ணை இழப்பதற்கு இருக்குல்ல. நீங்க காங்கிரஸ் இழந்துருவீங்கல்ல நாளைக்கு. நீங்க இப்படி பிரதமர் கேண்டிடேட்னு சொன்னீங்கன்னா நாளைக்கு காங்கிரஸ் உங்க விட்டு போயிரும்ல. அது பெரிய இழப்பு இல்லையா? தாவேகாவுக்கு இடைத்தேர்தலுக்கு மட்டும் தடை விதிக்காமல் இருந்திருந்து நேரம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தா போதுமான எண்ணிக்கை வந்த பிறகு போயிட்டு வரீங்களான்னு அவங்களே அனுப்புற நிலைக்கு தான் இருப்பாங்க. எல்லாரும் திரும்ப திரும்ப ஒரு விஷயம் கேட்பாங்க இல்லையா, பாஜகவோடு திமுக போகாதான் நீங்க கேரண்டி தர முடியுமான்னு. நம்மளால யாராலையும் முடியாது. அதே மாதிரி 29 தேர்தலில் காங்கிரஸோடு தான் தாவேகா இருக்கும்னு யாராவது சொன்னா நம்பாதீங்க. அவங்க தான் உள்ள வரும்போது அடுத்த உள்ளாட்சி தேர்தல், அடுத்த லோக்சபா தேர்தல், அடுத்த ராஜ்யசபான்னு சொன்னாங்க. தாவேகா இப்போது காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளோடு கூட்டணி ஆட்சியில் பங்கு வகிக்கிறார்கள். தேர்தல் கூட்டணின்னு இதுவரை அதிகாரப்பூர்வமாக அவர்கள் அறிவிக்கவில்லை. சரி, பாயிண்ட் டேக்கன். திரு கண்ணன், சட்டமன்றத்துடைய கூட்டத்தொடர் நிகழ்வுகளை நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம்.
கடந்த காலங்களில் இருந்த சட்டமன்றத்துடைய அணுகுமுறை இப்ப இல்லை. இன்னும் சொல்லப்போனால் குறிப்பிட்ட சில வார்த்தைகளை தான் தவறாக பயன்படுத்துகிறேன் என்பதை சொல்லியே அதை சரியாக பயன்படுத்தக்கூடிய அமைச்சர்களும் இருக்கிறார்கள். கடந்த நாட்கள்ல சண்டைகள்லாம் பார்த்திருப்போம். இந்த அணுகுமுறை சரிதானா? நம்ம அந்த பார்வையில போகலாம். கண்டிப்பா சரி. இது வந்து சட்டமன்றம் இந்த மாதிரி சீர்கெட்டு போனது எப்போ அப்படின்னா இது முன்னாடியே தொடங்கிடுச்சு. உங்களுக்கு 72ல் எம்ஜிஆர் திமுகவிலிருந்து அவர் வெளியேற்றப்பட்ட பிறகு இரு கட்சிகளாக திராவிட முன்னேற்ற கழகம் உருவெடுத்த பிறகு ஒரு தனிப்பட்ட ஒரு விரோதமும் தனிப்பட்ட ஒரு பகைமையும் இரண்டு தலைவர்களை சார்ந்தவர்கள் அவர்களுடைய தலைவர்களை துதிப்பாடும் மன்றமாக சட்டமன்றத்தை மாற்றியதும் இந்த கொடுமையெல்லாம் அப்பவே தொடங்கிடுச்சு. இது ஜெயலலிதா அம்மையார் ஆட்சிக்கு வந்த பிறகு அது உக்கிரமாச்சு. 1989ல் சட்டமன்றத்தில் நடந்ததெல்லாம் அல்லது நடந்ததாக சொல்லப்படுகிற அதெல்லாம் நம்ம மறந்துட முடியாது. அதனால அடிதடி இதெல்லாம் கூட நடந்திருக்கு. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு 88ல் உங்களுக்கு ஜானகி ராமச்சந்திரன் அமைச்சரவை நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது போலீஸ் உள்ள வந்து தடியடி நடத்தியதெல்லாம் நடந்த அதே சட்டமன்றத்தில் தான் இன்று உறுப்பினர்களும் அமைச்சர்களும் ஒருமையில் எதிர்க்கட்சியினரும் ஒருமையில் பேசிக்கொள்ளும் ஒரு அவலத்தை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாத நடந்தது இதுக்கு முன்னாடி. இப்ப நம்ம கண்ணு முன்னாடி இருக்கு. நம்முடைய தலைவர்களுடைய லட்சணத்தை, அவர்களுடைய தலைமை பண்புகளை, கல்யாண குணங்களை நாளும் மக்கள் ஆசை தீர பார்த்து இப்படிப்பட்டவர்கள் தான் நம்முடைய தலைவர்கள் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இது. மே 4லிருந்து 10 வரைக்கும் நடந்த கூத்தெல்லாம் இந்த தமிழகத்துல அதுவே பெரும் தலைக்குனிவை நமக்கு ஏற்படுத்திய ஒரு தருணம். அதனால் இந்த தேர்தல் பல விதங்களில் தமிழர்களை வெளிப்படைய செய்யக்கூடிய ஒரு தேர்தல். இவர்களுக்கு இந்த புதிதாக வந்தவர்களுக்கு போதுமான அளவு பக்குவம் இல்லை. இவர்கள் வந்திருப்பதை இன்னும் ஜீரணிக்க முடியாத ஒரு எதிர்க்கட்சி மனப்பான்மை ரெண்டு தரப்புலையும் இருப்பதையும் நாம் பார்க்கிறோம். அதாவது இந்த வெல்லுன்னு சொல்றாங்க இல்லையா, சட்டமன்றத்தினுடைய அதனுடைய வயிற்று பகுதிக்கு வருவது, சட்டப்பேரவை தலைவரிடத்தில் வந்து நிற்பது, எல்லாரும் ஒருங்கே எழுந்து நிற்பது, கூச்சலிடுவது, இதெல்லாம் வந்து அதாவது ஒரு பள்ளியில் ஒரு வகுப்பறையில் கூட இப்படியெல்லாம் நடந்து கொள்ள மாட்டார்கள். ஆனா இதைத்தானே எதிர்பார்க்கிறாங்க எல்லாருமே. யார் எதிர்பார்க்கிறா? திமுக ஒரு விஷயத்தை முன்னெடுக்கும் போது அதற்கு எதிர்வினை ஆற்றுவதும் தாவேக்காவுக்கு கடமை இருக்குல்ல. தாவேக்கா ஒரு விஷயத்தை முன்னெடுக்கும் போது அதற்கு திமுக எதிர்வினை ஆற்று, இதானே நடக்குது. தாண்டி வேற என்ன? இதை வந்து ஒரு கண்ணியமா நடத்துங்களே, அது அப்படியே நடக்குது. கூச்சலும் ஒரே நேரத்துல அவங்களுடைய தலைவர், அவங்களுடைய ஃப்ளோர் லீடர் கொறடா, அவர் எழுந்து நின்ன மற்றவர்கள்லாம் உட்கார்ந்துடணும், அது கூட தெரியாதவர்களா திமுக காரர்கள் இருக்கிறார்கள். தாவேக்காவை சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு போதுமான அளவு முதிர்ச்சி இல்லை, பக்குவம் இல்லை. அதை வேகமா தங்களை இந்த கலையை பழகிக்கணும் அப்படின்ற எண்ணமோ அதற்கான முயற்சி அவர்கள் எடுப்பதாக எனக்கு பார்க்கும் போதெல்லாம் தெரியல. அதனால இது சிறுபிள்ளைத்தனமாக வேதனையான தடித்த வார்த்தைகளை பயன்படுத்தி கொள்வதும் கொஞ்சம் விட்டா கைகலப்புல போய் முடிஞ்சிருமோன்ற ஒரு அச்சம் நமக்கு அதுக்கான சூழலாம் கூட வந்துச்சு. அதுதான் தலையிட்டு நிறுத்தப்பட்டது. அதனால சொல்றேன். அதனால நாம வந்து அந்த இடத்துல அதாவது நாம அதை நல்ல வேளைக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். அதாவது இனி தமிழகத்தில் இதே தொடருமானால் இனி சீரியல்களுக்கு ஒரு பெரும் போட்டியாக சட்டமன்றம் முளைத்துவிடும். சரி திரு சுபீர், டேக் டைவர்சன் பாலிடிக்ஸை தாவேக்கா முன்னெடுக்கிறாங்களா? சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய துறை சார்ந்தோ அல்லது சட்டமன்ற தொகுதி சார்ந்து துறை சார்ந்த அமைச்சர்கள்ட்ட கோரிக்கை வைப்பதோ இது போன்ற நிகழ்வுகளை பார்த்திருப்போம். ஆனால் இந்த முறை மானிய கோரிக்கையின் மீதான விவாதங்களை தாண்டி பல விஷயங்கள் பேசப்படுது, ஆர்கியூமெண்ட்ஸ்க்கு உள்ளாகுது. இப்போ பாஜக ஒரு முக்கியமான விஷயத்தை கொண்டு வருகிறார்கள்னா காங்கிரஸ் நாடாளுமன்றத்தில் என்ன செய்வார்கள் அப்படின்றதெல்லாம் எதிர்காலத்தில் விமர்சிக்கப்பட்டிருக்கிறது. முந்தைய காலங்களில். இப்போ அதே ஒரு பாதையை தான் தாவேக்காவும் இங்கே எடுக்கப்படுதா? ஒரு சில முக்கியமான விஷயங்களை நம்ம டைவர்ட் பண்ணுறதுக்கு இது போன்ற விவகாரங்களை தான் முன்னெடுக்கணும். அப்படியான சூழல்கள் தான் சட்டமன்றத்தில் இருக்குது. அப்படி புரிஞ்சுக்கலாமா? இல்லை, அதுக்கு முன்னாடி மணி அவர்கள் பேசினார். இன்னைக்கு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் விஜய் வந்து தமிழரா அப்படின்னு எந்த அடிப்படையில் கேட்டாருன்னு தெரியல. அது தவறான ஒரு வாதத்தை வச்சிருக்கிறாரு. ஒரு தமிழன் என்பவர் தன்னுடைய நிறத்தையும் அடையாளத்தையும் மாற்ற மாட்டான். அவர் வந்து நடிகரா இருந்த வரைக்கும் என்ன மாற்ற மாட்டார் அவர் பயன்படுத்தினாரு. அரசியலுக்கு வந்து ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்க்காக இருக்க ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்க்காக அரசியலுக்கு முன்பே ஜோசப் விஜய் என்ற வார்த்தை அரசியல் வருகைக்கு முன்பே நான் விளக்கம் கொடுக்கிறேன். அரசியல் வருகைக்கு முன்பே விஜய் நற்பணி மக்கள் மன்றம் சார்பா வெளியிடப்பட்ட அறிக்கைகள்ல திரு சி ஜோசப் விஜய் தான் வந்திருக்கு. மணி பார்க்கல நான் நினைக்கிறேன்.
அந்த விடுங்க சார், ஏதாவது அவர் நடித்த ஒரு படத்துல ஹிட்டான படத்துல அதை விடுங்க, நீங்க ஜோசப் தமிழரை விஜய் ஏன் இல்ல, 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 இல்ல. நான் நம்ம அப்படி சொல்றது புரிஞ்சுக்க முடியாதுல்ல. அது விஜய் ஜோசப் என்ன இருக்குன்னு தானே புரிஞ்சுக்கணும். ஜோசப் விஜய் ஏதாவது ஒரு படத்துல போட்டிருக்காரா? யாரு? ஆரம்ப படத்துல அது வரைக்கும் சரி, அது நான் இல்ல, ஏன் இல்ல, நான் உங்க சொல்றேன்னா, வாதத்துக்கே சார், வரேன். அவர் போடுறதுன்றக்காக அவர் தமிழ் இல்லையா? சார் நான் அதை சொல்ல தான் இங்க நிறத்தை இல்ல, அது தவறான வாதம். ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்க்காக சரி, மாத்துறாரு. அவர் point. எப்படி மக்களை சரி, ஏமாற்றி சரி, இன்னைக்கு இல்ல, இல்ல, ஓட் பேங்க் விளக்கம் பாலிடிக்ஸ்க்காக தான் சார் சரி, ஒரு விளக்கம் தான் மைனாரிட்டி சரி, ஓட் பேங்க் முடிச்சு, பாலிடிக்ஸ்க்காக அவர் ஒரு சரி, ஜோசப் விஜய்ங்கற சரி, சார் இதே okay, ஹைகோர்ட்ல okay, நேரமாகுது. இதே ஹைகோர்ட்ல சரி. ஒரு வழக்கு ஒரு பதிவு மட்டும் பண்ணிடுறேன். நான் ஒரு வரேன், மணி சார், ஹைகோர்ட்ல நான் ஒரு உங்ககிட்ட முக்கியமான வரேன், உங்ககிட்ட வரேன், இரண்டாவது சுற்றுக்கு வரேன் திரு சுபே. இல்ல அவருடைய சர்டிபிகேட் நேம் அதுல இல்ல, போட்டிருக்காங்க. அதை நான் மறுக்கல. அதை வச்சு தான் தேர்தல் சார், நிக்க அவர் முடியும். ஜோசப் விஜய் நீங்க இல்லைங்க, இல்ல, மறுக்கல. இல்ல, உங்களுக்கு ஒரு விளக்கம் உள்நோக்கத்தோட சொல்றாரு. பேசுறீங்க, அதை விட்டுருங்க. அப்புறம் இந்த விஷயத்துக்கு வாங்க. சட்டமன்றத்தில் நடக்குது ஆளும் கட்சி எதிர்க்கட்சி. ஆளும் கட்சியும் எதிர்க்கட்சிக்கும் இடையில ஒரு பெரிய ஒரு தலைமுறை இடைவெளி இருக்குங்க. அங்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவருக்கும் பின்னாடி உள்ள சட்டமன்ற உறுப்பினருக்குமே ஒரு பெரிய இடைவெளி இருக்கு. உயர்த்த சொல்லல, எல்லாத்துலயுமே இடைவெளி இருக்கு. அது புரிஞ்சுக்கிறீங்கன்னு நீங்க நினைக்கிறேன். அப்ப முதல்ல திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த வெற்றியை அவங்களால ஜீர்ணிச்சுக்கிற முடியல. இப்போ வரைக்கும் ஜீர்ணிச்சுக்கிற முடியல. இவர்களை அமைச்சர்களாக, முதலமைச்சராக, சட்டமன்ற உறுப்பினராக அவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இல்லை. அப்ப இவர்களை வந்து ஒரு எதிர்க்கட்சி ஆளும் கட்சிங்கிற அந்த ஒரு இடத்துல வச்சு அவங்களால பார்க்க முடியல. இதனால என்ன நடக்குது அப்படின்னா, அங்க ஒரு விவாதங்கள் வேற மாதிரி, அவங்களோட ட்ரீட் பண்ற விதம்ங்கிறது வந்து வேற மாதிரி இருக்கு. சட்டமன்ற மரபு கெட்டு போச்சு, சட்டமன்ற மரபு வந்து கைமீறி போச்சு அப்படின்னா, இது வரைக்கும் சட்டமன்றத்தை நேரடி ஒளிபரப்பு பண்ணதில்லை. கிட்டத்தட்ட 7 மணி நேரம் 8 மணி நேரம் ஒளிபரப்பு பண்றதை பார்த்துட்டு இருக்கிறோம். மக்கள் தீர்மானிச்சுக்கிடுவாங்க யார் நடந்துக்கிறாங்கன்னு. சீனியர் சட்டமன்ற உறுப்பினர்கள் 5 முறை 6 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள் சட்டமன்றத்துக்குள்ள என்ன பண்றாங்க, என்ன மாதிரியான சைகைகளை காட்டுறாங்க, புதிதாக ஒரு சாமானிய எளிய பின்புலத்திலிருந்து ஒரு இளைஞன் வந்து சட்டமன்றத்தில் உட்கார்ந்துருக்கிறான், அவனுக்கு நீங்க வழிகாட்ட வேண்டாமா, அவனுக்கு ஆலோசனை சொல்ல வேண்டாமா? இது என்ன மனநிலை உங்களுக்கு? இல்ல சுபேர், நம்ம சட்டமன்றத்துடைய காட்சிகள் நேரலையில பார்க்கிறோம். இப்ப செந்தில் பாலாஜி கூட மானிய கோரிக்கையின் மீதான விவாதத்துல பேசிட்டு இருக்கும்போது நிர்மல்குமார் தான் வாய் தவறி சொல்லிட்டேன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார். அதை இங்க கூட சுட்டி காட்டலாம். ஆனா அது வாய் தவறி வந்த வார்த்தை இல்லைன்றது திரு சுபேருக்கும் தெரியும். அப்படின்றப்போ தாவேக்கா தானே வாங்க இங்க கூட சண்டை போடுங்க அப்படின்னு இருக்கிறாங்க. அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த அணுகுமுறை தான் டேக் டைவர்ஷன் பாலிடிக்ஸோன்னு கேட்கிறேன். டைவர்ஷனே பண்ண முடியாது, எல்லாம் நேரடியாக ஒளிபரப்பா போயிட்டு இருக்கு. எப்படி டைவர்ஷன் பண்ணுவீங்க? இல்ல, அந்த இடத்துல மின்சாரத்துறை சார்ந்து மின்வெட்டு, மின் கட்டண உயர்வு குறித்தெல்லாம் பேசியிருக்கலாம். ஆனா அன்னைக்கு அது பேசப்படல. இந்த விவகாரம் தான் பேசப்பட்டது. நீங்க எப்படி கரூர் கம்பெனின்னு சொல்லுவீங்கன்னு சண்டை நடந்துச்சு, விவாதமே முடிஞ்சிருச்சு. இல்ல நீங்க எதற்கு இப்படி வச்சுக்கலாம். ஒருவேளை தாவேக்காவே அவங்கள வந்து சீன்றாங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்க வந்து ஆக்கப்பூர்வமான டைவர்ஷனை மாத்திருக்கலாமே. இவங்களும் பதிலுக்கு திருப்பி ஒரு கவுண்டர் போடுறாங்க. அப்ப இது எங்க நடக்குது அப்படின்னா, முதல்ல 2 தரப்புலையுமே ஒரு கேப் இருக்கு, ஒரு ஜெனரேஷன் கேப் இருக்கு. இந்த தேர்தல் 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் அரசியல் மொழி மாறி இருக்கு, அரசியல் தலைவர்கள் மாறி இருக்கிறாங்க, அரசியல் செய்யக்கூடிய களமே மாறி இருக்கு. அதில் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அந்த இளைஞர்கள் தான் உள்ள வந்திருக்கிறாங்க. உள்ள வருகிற போது அவங்களுடைய அரசியல் பார்வைங்கிறது அப்படித்தான் இருக்கு. புதிதாக வந்தவர்கள் இளைஞர்களாக இருக்கிறாங்க, அவங்கள அவ்வளோதான் இருக்கு. ஆனால் மூத்த நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவங்க அதை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி பேலன்ஸ் பண்ணியே கொண்டு போகலாம். அதுக்கு ஒருவேளை நீங்க சொல்ற வாதத்துக்கு வச்சுக்கிறோம், அவர்கள் அவங்களை சீன்ற மாதிரியே இருந்தாலும் கூட அதுக்கு இவங்க இடம் கொடுக்காம நாங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியலை கொண்டு போகலாம். நேரடியாக போயிட்டு இருக்கு, மக்கள் பார்க்க தான் போறாங்க. இப்போ இவர்களும் வந்து அந்த வழியில வந்து இதே மாதிரி தான் பேசுறாங்க. இப்போ சட்டமன்றத்துக்குள் நடந்த விஷயத்தை தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறவர் போற இடத்துல எல்லாம் ஒரு அமைச்சருக்கு ஒரு பேர் சொல்லி சொல்றாரு. இது ஒரு அந்த பவுடர் அமைச்சர், இவர் வந்து இந்த அமைச்சர் லாட்டரி டிக்கெட் வித்த அமைச்சர், இவர் கள்ள லாட்டரி அமைச்சர், இது எதிர்க்கட்சி தலைவர் போராட்டத்தில் உட்கார்ந்து பேசுறதா? இன்னொரு சீனியர் சட்டமன்ற உறுப்பினர் ஒரு பெண் அமைச்சரை பற்றி ரொம்ப தரக்குறைவா வெளியில பேசுறாரு. இப்ப இந்த மனநிலையோடு தான் நீங்க உள்ள வர்றீங்க. அப்போ வரப்ப அவங்க இளம் ரத்தம் புதிய ஆட்கள், நீங்க ஒண்ணுன்னா நான் 2 பார்த்துருவோம் அப்படிங்கிற அங்கதான் அது மாதிரி தான் போகுது. இப்போ திமுக இருந்து தொடங்குது அப்படின்னா இளம் ரத்தம், நீங்க ஒண்ணு சொன்னீங்கன்னா நாங்க ஒண்ணு சொல்லுவோம் அப்படின்னு பேசலாம். ஆனா தொடங்குறதே தாவேக்கா கிட்ட இருந்து அப்படின்றப்பதான் பிரச்சனைக்கு வேற மாதிரி தொடங்குறது தாவேக்கா இருந்து இல்ல பல விஷயங்களை சுட்டி காட்டலாம், நமக்கு அந்த ஆதாரங்கள் இருக்கு. அதனால போன்றவர்கள் இன்னைக்கெல்லாம் சட்டமன்றத்துல எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் ரொம்ப கண்ணியமா நடத்துறாரு, பேசுறாரு. அவருடைய அண்ணன் சொல்லி தான் அவர் அழைக்கிறார். அந்த மாதிரி நான் கண்ணியமான முறையில் நடக்கக்கூடிய சபாநாயகர் இருக்கிறாருங்க. இன்னைக்கு சபாநாயகருடைய செயல்பாடுகளை நீங்க தமிழ்நாடு முழுவதும் பார்த்துட்டு இருக்காங்க, பாராட்டக்கூடியதா இருக்கு, கண்டிக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு அதிகமாக கண்டிச்சிருக்கிறாரு. அப்படி ஒரு சபை நாகரிகமா போறப்ப நீங்க சீனியரா இருக்கக்கூடிய விஷயங்கள், சில விஷயங்களை அவங்களை கண்டிக்கலாம், சில விஷயங்கள் திருத்தி அவங்களை கொண்டு போகலாம். சட்டமன்றத்துல இன்னும் கொஞ்சம் பக்குவமா நடந்துக்கலாம், தங்களுடைய முதிர்ச்சி அனுபவங்களை சுபேருடைய பார்வையில இருந்து. சரி, திரு புன்னைவளவன்,
சட்டமன்றத்தினுடைய அணுகுமுறையை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? தாவேக்காவும் திமுகவும் மோதி பார்க்கக்கூடிய ஒரு களமாக சட்டமன்றம் மாறி வருகிறதா? அப்படிதான் புரிஞ்சுக்கணுமா? எதிர்காலங்கள்லயும் இது போன்ற நிலைகள் இருந்துச்சு, ஆனா இப்ப கொஞ்சம் அதிகமாயிருக்கோ, வார்த்தைகள்ல தொடங்கி நடவடிக்கை வரைக்கும் அதிகமாயிருக்கோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுதல. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது ஒரு பாயிண்ட்டை கடந்து ஏதோ ஒரு இடத்துல அது ஈகோ யுத்தமாக அந்த இடமே மாறுகிறதா என்கிற கேள்வி நமக்கு எழுகிறது. எந்த ஈகோ? தனிப்பட்ட நபர்களுக்கு இடையிலான ஈகோ யுத்தமாகவும் அது பரிணமிக்கிறதா என்கிற கேள்வி வருது. நீங்க சில நேரங்களில் பார்த்தா நீங்க அமைச்சர் ஆதவ் அவர்களுடையது அந்த இடத்துல அவர் பதிவு செய்வதற்கு ஒரு பர்ஃபார்மேட்டிவ் அப்படிங்கிறது இன்றைக்கு உள்ள இருக்க எல்லார்கிட்டையுமே வர தொடங்கி இருக்காங்கிறது. அதை கேமராவுக்காக நீங்க டெல்லியிலே இருந்தனால உங்களுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த சீனியர்ஸும் மேபி அதை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கலாம். சன்செட் டிவி முதல்ல வருவதற்கு முன்பாக அப்படின்றது ரொம்ப கேஷுவலாக இருக்கும். ஆரம்ப காலகட்டம் ஒரு ஃபேஸ் வரைக்கும் கேமரா இருக்குது, நம்ம சிரிச்சிடக்கூடாது, இல்லை அந்த பக்கம் பார்த்து ஸ்மைல் பண்ணால் கூட ஏதாவது ஆயிருமோன்னு இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் ஒரு நெகிழ்வுத்தன்மைக்கு வந்துருச்சு அப்படின்னு சீனியர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். இப்போவும் வரைக்கும் அதை ஸ்கோர் பண்ண வேண்டியதாக ஒரு சைடு இருக்குது. பட் அதை தாண்டி ஒரு சில இடங்களில் பார்த்தோம்னா இப்போ நிர்மல்குமார் அவர்கள் பேசக்கூடிய சில விஷயங்கள் அது அந்த பெர்ஃபார்மேட்டிவ் என்பதை தாண்டி ப்ரொவகேட்டிவாக போகிறதா என்கிற கேள்வி எழுகிறது. உள்நோக்கத்தோடு செய்கிறாங்க இல்லைங்கிறதல்ல, அந்த அரசியலே ஏறத்தாழ நம்ம ரிவர்ஸில் யோசிப்போம். இதில் ஒன்று எடப்பாடி பழனிசாமி, ஸ்டாலின் இவர் சிஎம் இருந்த காலகட்டத்தில் இவங்க பெர்ஃபார்ம் பண்ணுங்குதுங்கிற ப்ராடரான ஒரு இடத்துல எடுத்துக்கலாம். இப்போ நிர்மல் அவர்களுடைய சில பேசுங்கிறது ஜெயலலிதா அம்மையாரும் கலைஞரும் இருந்த, கருணாநிதி அவர்கள் இருந்த அந்த காலகட்டத்தில் அந்த பக்கம் பார்க்கவே கூடாது என்கிற அந்த ஒரு பேட்டர்னில் அவர் அணுகிறாரோ என்கிற ஒரு பார்வை அது விமர்சன பூர்வமாக இருக்குது. அதை பரிசீலனை பண்ண வேண்டியது. ஒட்டுமொத்தமாக அந்த அவையினுடைய மாண்பு தேர்ந்தெடுக்கப்பட்ட 200 இன்னைக்கு அதில் 6 பேர் ராஜினாமா பண்ணிட்டாங்க. உள்ள இருக்க 227 பேர் இருக்கும். சார் வேற பாட்டுன்னு திரும்ப சொல்லி எனக்கு சபாநாயகர் அவருடைய முகத்துக்கு பதிலாக அப்துல் ஹமீத் அவர்கள் முகம் மைண்டுக்குள்ள வந்து போற அளவுக்கு ஆயிடுச்சு. இதுல என்னன்னா இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரை பொறுத்தவரை ஏன்னா ஒரு 100 நாள் தான் ஆயிருக்குங்கிறதுனால இந்த இடத்துல ஒரு அட்டாக் மோடுல குற்றச்சாட்டுகள் அடுக்கிற இடத்துல தாவேகா போய் நிற்குது, பதில் சொல்லக்கூடிய இடத்துல இல்ல டிஃபெண்ட் பண்ணிக்க வேண்டிய இடத்துல திமுக போய் நிற்கிறது. ஆப்போசிட்டா மாறிடுச்சு. ஆளுங்கட்சியை நோக்கி பதில் போவதற்கு பதிலாக கேள்வி எழுப்புற இடத்துல அவங்க நிக்கிறாங்க. ஏன்னா இந்த 100 நாட்கள்ல நீங்க ஒன்றும் பெரிய விமர்சனங்களை எல்லாம் வச்சிட முடியாது. இருக்கிறதையும் இவங்க கேட்டாங்களாங்கிறது அடுத்த கேள்வி. நீங்க வீட்டு நகராட்சி நிர்வாகம் சார்ந்து வரக்கூடிய துறையில பேசுறாங்க. சொத்து வரி குறித்து திமுகவும் பேசல, அதிமுகவும் பேசலாம். நம்ம என்னவா புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு? நேற்றைக்கு மிக முக்கியமான துறை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு விவாதம் நடக்கிறது. அந்த மானிய கோரிக்கை குறித்து ஒரு உறுப்பினர் கூட பேசல, ஒருவர் கூட பேசாம அந்த அமைச்சர் பதில் அளிச்சிருக்கிறார். அதனுடைய கிராண்ட்ஸ் குறித்தே விவாதமே வராம ஒரு அமைச்சர் போறாருன்னா அப்ப நீங்க ஏஐ குறித்து உங்களுடைய புரிதலோ இல்ல ஐடி குறித்து உங்களுடைய புரிதலோ என்னவாக இருக்கிறதுங்கிற கேள்வி. இப்ப இதுல இவங்க தரப்புல இன்னும் கத்துக்க வேண்டிய தூரம் இருக்கு, ஜாஸ்தியா இருக்கு. சபாநாயகர் சொன்ன, பேரவைத் தலைவர் சொன்ன ஒன்னதே சொல்றேனே, நீங்க இன்னும் வேகமா உங்களோட துரிதமா நீங்க போக வேண்டிய தூரம் இருக்கு. இப்போ இருக்கிற வேகம் பத்தலன்னு சொன்னது பேரவைத் தலைவர். 8000 கேள்விகள் எனக்கு எம்எல்ஏக்கள் மூலமா வந்திருக்கு. நான் ஃபில்டர் பண்ணி 730 துறைகளுக்கு கொடுத்தேன். 170 சொச்சம் தான் வந்திருக்கிறது. சீஃப் செக்ரட்டரி எல்லா செக்ரட்டரிஸ்க்கும் உத்தரவிட்டு அதை துரிதப்படுத்தணும். அமைச்சர்களும் வேலை வாங்கி அவைக்கு நீங்க கொடுக்க வேண்டியது இன்னும் கூடுதலாக உழைக்க வேண்டும்னு அது வித் கன்சர்னோட அவர் சொன்னார். இவங்க போக வேண்டிய தூரம் அதிகமாக இருந்தாலும் கூட இந்த ஃபர்ஸ்ட் லைவ் அப்படிங்கிறதுனால இங்க எல்லாருமே பர்ஃபார்மேட்டிவா தான் நடந்துட்டு இருக்காங்க. தயவு செய்து அந்த பார்டர்ஸ் பவுண்டரிஸை நீங்க வெல் டிஃபைன் பண்ணிக்க வேண்டிய தேவை வந்திருக்கிறது. நாட்கள் கடக்க இந்த நிலையும் மாறும். இதுவே கூர்மைப்படுமாங்கிறது தான் அது அன்பிரடிக்டபிளா இருக்கிறது. இது மெருகேறி பண்பட போகிறதா இல்ல இதுல ஸ்பார்க் ஆகி இந்த த்ரெஷோல்டு உடைய போதாங்கிறது தான் பொறுத்து சவாலாகும். அது சட்டசபை 5 ஆண்டுகளுக்கு முன்னால் மக்களுக்கு ஒளிபரப்பு பண்ணுவதா சொன்னாங்க, பண்ணல. இவர்கள் புதியவர்களாக இருந்தாலும் சர்க்கிள் கூட வந்தாலும் பரவாயில்லைன்னு அவர்கள் இந்த மக்களுக்கு மத்தியில் இதை வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. முதல்ல பாராட்டணும், முதல்வரையும் பாராட்டணும், அதுக்கு உறுதுணையாக இருந்த ராஜ்மோகன் அவர்களையும் பாராட்டணும். இது ஒன்று. இன்றைக்கி சட்டமன்றத்தில் எல்லாம் நடந்தாலும் ஏற்கனவே இதை விட மோசமான நடந்திருக்கு. ரொம்ப பேர் பார்த்ததில்லை. ஒரு சபாநாயகர் ஆசனத்தில் போய் இன்னொருத்தர் உட்கார்ந்தது, சட்டை கிழிஞ்சு ஒரு எதிர்க்கட்சி தலைவர் வெளியே வந்தது. அதே மாதிரி அது கிழிக்கப்பட்டாரா இல்லை நமக்கு தெரியாது. கலைஞர் அவருடைய கண்ணாடி கீழே உடைஞ்சது, ஜெயலலிதா அவர்கள் தலைவிரி ஓலமாக வந்தது. இவையெல்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு ஓரளவுக்கு இந்த லைவ் டெலிகாஸ்ட்னால ஒரு நல்ல சூழ்நிலையில் போய்கிட்டு இருக்கு. அதாவது கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஒரு மிகரிமையெல்லாம் ஜென்ரலாக எனக்கு உண்டு. ஆனால் 2 புறமும் தவறு இருக்குன்னு மாண்புமிகு சபாநாயகர் இன்னைக்கு எல்லா கட்சியும் பாராட்டுறாங்க. சபாநாயகர் ரொம்ப சிறப்பாக இருக்காரு. சபாநாயகர் செல்லப்பாண்டின்னு சொல்லுவோம், அடுத்து பழனிவேல் தியாகராஜன் சொல்லுவோம், இடையில திரு ராஜாராம கூட சொல்லலாம். அப்படி ஒரு அவங்களையெல்லாம் அவளை காட்டி
எல்லாத்திலும் ஒரு சிறந்த ஒரு சபாநாயகர் இருக்கார், அதனால் அதை பற்றி கவலைப்படவில்லை. ஆனால் அப்படி இருக்கக்கூடிய அவையில் சில தவறான தகவல் வருது. உதாரணமாக இடஒதுக்கீடு என்பது, இஸ்லாமிய இடஒதுக்கீடு என்பது என் பேரை சொல்லி நான் அழுத்தம் கொடுத்து கிடைச்ச ஒன்று. காயிதே மில்லத் காலத்திலேருந்து அப்துல் லத்தீப், சமது சாப்லாம் கேட்டு கிடைக்காம கலைஞர் தான் இருந்தார், 4 முறை இருக்கும்போது கொடுக்கல. ஆனால் நான் அதை அழுத்தமாக சொல்லி கிடைச்ச ஒன்று. அந்த பேசும்போது இவரும் செய்தார்னு சொல்றதுக்கு தெரியல, ஒரு 1/2 நிமிட காணொலி தான். நம்முடைய நண்பர் இதயத்துல்லா அவர்கள் கர்நாடகத்திலே 4%, கேரளாவிலும் இடஒதுக்கீடு இப்பொழுது நடைமுறையில் இருக்கவேயானால் நாளைக்கு அதற்கான ஆணை அவசர சட்டத்திற்கு நான் மாத்திரமல்ல நம்முடைய ஆளுநரும் கையெழுத்திட தயாராக இருப்பார் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு வரி சரி, இன்னொரு வரி. நம்முடைய நேரம் குறைவா இருக்கு. அவருடைய பேச்சை கேட்கும் பொழுது அழைத்தது வடவிழாவுக்கா அல்லது மாநாட்டிற்கா என்று எனக்கு புரியவில்லை. சரி, இதுல சார் வந்துருங்க, பாயிண்ட் நீங்க பேசுறீங்க. அது ஆடியோ கிளியரா போகாது, அதனால தான் சொல்றேன், நீங்க பேசுறீங்க. கூடிய கோரிக்கைகள் கையெழுப்பப்படாமல். சரி, ஓகே, நீங்க பாயிண்ட் வாங்க, பேசுறீங்க. ஒரே விஷயம் தான், 5% வாக்குறுதியை நான் தான் வாங்குறேன் என்னுடைய இல்ல திருமண விழாவுக்கு சேலை அமைச்சு. அதாவது நீண்ட காலமாக கிடைக்காத ஒன்றை நான் ஒரு அழுத்தம் கொடுத்து உண்மைகளை எடுத்து சொல்லி வாங்குறேன். சட்டசபையில் இவரும் போராடினாரு, கேட்டார். மற்றவங்கெல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, நான் இல்லைன்னா சொல்லலை. ஆனால் அது மட்டுமல்ல, பல விஷயங்களை அன்னைக்கு கலைஞர் கொடுத்தார். அதாவது உலமா வாரியம், இந்த டாபிக்ல என்னன்னா சட்டமன்றத்தில் அங்கே இந்த விஷயம் தெரியும் ரொம்ப பேருக்கு. இதயத்துல்லா தான் இடஒதுக்கீடுக்கு காரணமானவர்னு தெரிஞ்சு கூட யாரும் பேச ஒரு சூழ்நிலை இல்லை. நல்ல சட்டமன்றம் போய்கிட்டு இருக்குன்னு தான் நான் சொல்றேன். அதே நேரத்தில் அங்கே உண்மைகள் மறைக்கப்படுது. காங்கிரஸ் சொல்றீங்க, நான் சொல்வது காங்கிரஸ்காரனாகிய நான் வாங்கி கொடுத்த இஸ்லாமியருடைய இடஒதுக்கீடு அங்கே சொல்லப்படவில்லை. அதே மாதிரி அதான் இது இதுல சார், இப்போ நீங்க காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் சொல்லலேன்னு வருத்தப்படுறீங்க. நான் அப்படிதான் புரிஞ்சுக்கணும், அப்படிதானே? நேற்று பேசியவர்கள்ல திரு சகோதரர் ஜவாஹிருல்லா அன்சாரி எல்லாம் பேசும்போது அவங்க நாங்க போராட்டம் பண்ணணும் சொல்லுங்க, தப்பு இல்ல. இதயத்துல்லா இதுக்கு காரணமா இருந்தாலும் சொல்ல முடியாம சபையில வந்து சில உண்மைக்கு மாறான விஷயங்களும் போய்கிட்டு இருக்குங்கிற. இது மட்டுமல்ல, பல விஷயங்கள் வாங்கியிருக்கோம். வாங்கியது வந்து ஒரு காங்கிரஸ்காரனாகிய இதயத்துல்லா, அது வந்து மக்களுக்கு போய் சேரணுங்கிற உங்க மூலமா சேரட்டும். இதயத்துல்லா சாரோட ஒரு ஆதங்கம் எனக்கு புரியுது. சட்டமன்றத்தில் வந்து தரவுகளோட யாரும் பேசுறது இல்லை, ட்ரோல் கண்டென்ட், ட்ரோல் மெட்டீரியலுக்காக பேசுகிறதா தான் நான் பார்க்குறேன் அதை. ஏன்னா இந்த நடக்கிற லைவ் டெலிகாஸ்ட்டை பற்றி சொன்னார், அருமையாக சொன்னார். எல்லாம் பல பேர் போராடி கேட்டப்போ கூட கொடுக்கல, லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. நான் கூட நினச்சேன் பரவாயில்லையே இந்த கவர்மெண்ட் வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க, உண்மையிலே நேர்மையாக இருக்காங்கன்னு நினச்சேன். ஆனால் எனக்கு இப்போ தான் தெரியுது, ஒரு ட்ரோல் மெட்டீரியல் கண்டென்ட்டுக்காக தான் இதை லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க போல இருக்கு. ஏன்னா இந்த அமைச்சர்கள்லாம் இந்த தாவைக்கு எம்எல்ஏ எல்லாம் பேசும்போது அப்படி தான் அதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. சரி, அது போல் ஒரு புறம் இருக்கட்டுங்க. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண விஜய், ஒரு பிரபலமான நடிகர் தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஒரு சாதாரண விஜயா இருந்தவர் முதல்வர் ஜோசப் விஜயா மாறுறதுக்கு அந்த அளவுக்கு மக்கள் ஒரு பேர் ஆதரவை கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அவரோட நடிப்பு திறமையை வைத்தோ, அவருடைய அரசியல் பின்புலம் வைத்தோ, அவருடைய தனிப்பட்ட ஒரு தகுதியை வைத்தோ கொடுக்கல. ஒரு பிரபலம் சுருக்கமா திமுகவோட அந்த 5 ஆண்டு கால அராஜக ஆட்சி, ஊழல், சட்டம் ஒழுங்கு, பெண்களுக்கான எதிரான அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, போதை கலாச்சாரம், இதெல்லாம் வச்சு தான் வேலை வாய்ப்பு இல்லை, ஒரு முக்கிய எதுவும். அதனால தான் திமுகங்கிற ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு கொண்ட அந்த ஆட்சியை தூக்கி எறிஞ்சிட்டு புதுசா ஒரு முகம் வருது, நம்ம அவர் நம்பணும் ஆட்சியை கொடுத்தாங்க. இப்போ நீங்க அடுத்தது வந்து அடுத்த முதல்வராக வர்றதுக்கோ அடுத்த பாரத பிரதமராக வர்றதுக்கோ உங்களுக்கு எது கொண்டு வரும்? இந்த பிரபலம் ஏற்கனவே உங்களுக்கு பயன்பட்டுடுச்சு. ஆனா இப்போ என்ன ஆகும்? உங்களோட அரசியல் வாக்குறுதிகள், அதாவது வாக்குறுதிகள் கொடுத்தா அது அரசியல், நிறைவேற்றினா அது நிர்வாகம். இப்போ நீங்க இந்த 5 ஆண்டு காலம் பண்ற அந்த நிர்வாகத்தை வச்சுதான் நீங்க கொண்டு வர்ற திட்டங்கள் மக்களுக்கான இதெல்லாம் வச்சுதான் இன்னைக்கு சட்டமன்றம் என்ன மாதிரி இருக்கு. ஒரு ட்ரோல் கண்டென்ட் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இன்னைக்கு நம்ம சுருக்கம் முடிச்சிடறேன். இந்த ட்ரோல் மெட்டீரியலாக மாறினதுக்கு முதல் புள்ளி போட்டவரே முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் தான். அவர் தான் முத சட்டமன்றத்தில் எங்க அப்பாவுக்கான ஒரு குட்டி கதை சொல்லி ஆரம்பிச்சாரு. முதல்வரே சொல்லிட்டாருன்னு மத்த அமைச்சர்கள்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. மருமன் சொன்ன இவர் சொன்னா அவர் உடனே கட்டுப்படுத்த வேண்டிய இடத்தில் உள்ளவரே தொடங்கி விட்டார். அதனுடைய நீட்சி தான் நம்ம சட்டமன்றத்தில் பார்க்கிறோம். பல இடங்கள்ல ஜோசப் கண்ணியத்தோடு நடந்துகிறார், சில இடங்களை கண்ணியத்தின் கட்டுப்பாட்டை மீறுகிறார். அவர் அதனால நிறைவா எடுத்துக்கிட்டேன். கரண் சார்,
இல்ல, இந்த போக்கு வந்து கவலைக்கிடமான போக்கு. இது மாறணும். அவர்கள் ரெண்டு தரப்புலயும் ஒரு முதிர்ச்சி வரணும்ன்றது தான் என்னுடைய எண்ணம். சரி, ஓகே. சார், என்னோட இல்ல, 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 நான் முடிச்சுக்கிறேன். மூணு files நான் முடிச்சுக்கிறேன். இல்ல, நான் சார், முடிச்சுக்கிறேன். ஒரு- நான் அந்த பாயிண்ட் நம்ம நிறைய டைம் இல்ல, பேசிட்டோம். மூணு மணி files சார், இருக்காங்க. இன்னொரு தருணத்துல பேசுவோம். மூடல்ல 3 files இருக்காங்க. சரி. ஏன் அதை வெளியிட மாட்டாங்க? சரி, ஓகே. ஆதாரம் இருக்கு, Point taken, ஆதாரம் point taken. எப்ப ஏனென்ற பார்த்தாலும் கேள்வி செய்வார். நிறைவடைகிறது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட 5 விருந்தினர்களுக்கும் நன்றி, நேயர்களுக்கும் நன்றி. நாளை மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.